ராமனாக அவதரித்தார். முக்கியமாக பிதர்வச்சன பரிபாலனம் அப்படிங்கிறத நடத்தி காட்டுவதற்காகவும், சத்தியசுந்தனாக இருப்பது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தர்மத்திலிருந்து நெருங்காமல் சத்தியசுந்தனாகவும் தர்மத்தையே ஆச்சரித்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்ததுக்காகவும் அவதாரம் பண்ணினார். அந்த அவதாரத்தில் முதல்ல நம்ம பாலகாண்டத்தை பார்த்தோம். அது சீதா கல்யாணமாக மைதிரியை கைப்பிடித்து ஒரு 12 வருஷ காலம் நல்ல ஆனந்தமாக வாழ்க்கையில் இருந்து, அதன் பிறகு கைகேயி கேட்ட 2 வரங்களினாலே இவன் 14 வருட வனவாசத்துக்காக வந்திருக்கான். இங்கே வந்தபோது அதை அறிந்தது பரதன் திரும்ப அவருடைய மாதுளருடைய மாமா வீட்டிலிருந்து திரும்ப கூப்பிட்டு வரார். ஏன்னா தசரதன் யோகம் அடைந்துட்டார். அதனால் அடுத்த ராஜா வரணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வரவாங்கிட்டார் கைகேயி. ஸோ அதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரதனை இங்கேருந்து கூப்பிட்டு வந்தார். விலாசத்துடைய வீட்டிலிருந்து, கேகே நாட்டிலிருந்து. அவன் தன்னுடைய தாயார் தான் இதுக்கெல்லாம் காரணமாயிட்டார். தகப்பனாருடைய மரணத்துக்கும் ஜேஷ்டப்ரா காதா கிருஷ்ணமஹா என்கிற கணக்கிலே அப்பாவுக்கு அடுத்து இருக்க வேண்டிய தன்னுடைய சமையலையும் பாட்டு கணக்கிவிட்டால் 4 வருஷம் அப்படிங்கிற இந்த ஒரு துயரமான ஒரு செய்தியெல்லாம் இருந்ததுன்னு தன்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய அக்னிகிரைகள்லாம் வச்சார். இருக்க பிறகு வசிஷ்டரும் இன்னும் பலரும் இவரை வற்புறுத்தி அவர் பரதனாளர் அந்த பட்டாபிஷேகம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்து ராமனை எப்படியாவது காட்டுக்கு போய் அவரை திரும்ப அழைச்சி வந்து தன்னுடைய மூத்தவனான ராமனுக்கே இந்த பட்டத்தை கற்றுவிப்பேன் அப்படின்னு ஒரு திடமான ஒரு எண்ணத்தோட காட்டுக்கு போகிறார். இவர் போகிறார் அப்படின்னு எல்லாரும் திரும்பவும் அந்த ஜனங்கள் எல்லாம் கூட போகிறது. இவருடைய தாய்மார், இவருடைய 3 தாயாரும் கூட வரார். மந்திரிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறார். எல்லா பரிவாரங்களும் கூடவே போகிறது காட்டுக்கு. ஆனால் அப்படி இருந்தும் இவர் எவ்வளவு சொல்லியும் அந்த ராமன் வரதா இல்லை. அவரை கொண்டு அந்த தாப்பனாக செய்ய வேண்டிய அந்திம கிரையிலிருந்து முடிக்க வேண்டிய கிரைகள் என்ன வாக்கியங்களோ அதெல்லாம் முடித்தார். முடிச்சுட்டு அங்கேயே வந்து பிரயோகேஷன் பண்ணணும், அப்படியான பண்ணி கழிச்சு வரணும் அப்படிங்கிறதால ஒரு கட்டம் வந்தார். அப்படியான அண்ணாவில் கூட்டு வரணும் அப்படின்னு. ஆனால் எதுக்கும் செஞ்சு கொடுக்கல அந்த ராமன். அதனால் அப்படி இருக்கிற போது அந்த மந்திரிமார்கள் இருக்கிறான ஜாபாலி கொஞ்சம் நாஸ்திகவாதம் கூட பேசுகிறார். கொஞ்சம் நிறையவே நாஸ்திகவாதம் பேசுகிறார். அவர் தந்தையாவது தாயாவது இதெல்லாம் இந்த உறவுகள்லாம் ஒன்றும் கிடையாது, பாவ புண்ணியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது நம்ம பிரத்யட்சமாக பார்க்குறோம், அதுதான் சத்தியம். கண்ணுக்கு தெரியாததெல்லாம் வந்து சத்தியம் இல்லை, அதெல்லாம் ஒரு கணக்கு பொருட்டே இல்லை. அதனால் நீ திரும்ப தான் நியாயம், சும்மா அப்பா பலன் கொடுத்தார், அப்பாவுக்கு வாக்கை காப்பாற்றேன் அப்படின்லாம் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் பேசுகிறேன். அதுக்கு சில உதாரணங்களையும் சொல்கிறேன். எப்படி நம்ம பித்திருக்கு காரியம் பித்திருக்கள்லாம் பண்ணுறோமே, ஒருத்தனுக்கு இங்கே போஜனம் பண்ணி வச்சாக்க அது எப்படி பித்திருக்களை போய் சேரும். அதனால் வந்து வைதிக காரணம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சார்வாக பட்சமாக பேசுகிறார். சார்வாக்கு அப்படின்னாக்க சாரு அப்படின்னு ஒரு பழகா, அந்த வாக்கை வந்து ஒரு பழகு பண்ணி பேசுறது, நம்ம நம்புறபடியே பேசுறதுங்கிறது சார்வாக மதம். அந்த இது நாஸ்திக மதம் வந்து அதில் இருந்து அந்த பக்கத்துலேருந்து பேசுகிறார் இந்த ஜாபாலிங்கிறவர். அதை கண்டு ரொம்ப சினம் கொண்ட ராமன், எங்கள் அப்பா கிட்ட தசரத சக்கரவர்த்தி கிட்ட மந்திரியாக இருந்து இவ்வளவு ஒரு நாஸ்திகராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறார். ஆனால் கோபப்பட்டு அவர் சொன்ன சில கேள்விகளுக்கு சமாதானம் சொல்கிறார். நீங்கள் வந்து யார் வேணா எப்படி வேணா இருந்துடலாம் அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாக்க குழந்தை பிறப்பது, இதில் என்ன இருக்குது? பகவத்சங்கத்தில் என்ன இருக்குது? ஒரு பயிரை போட்டாக்க அது உடைக்க போகிறது, இதில் என்ன பகவத்சங்கத்தில் வேண்டியது இப்படின்னா சொன்னீங்களே. ஒரு நிலத்தில் பயிர் போட்டாக்க எல்லா பயிரும் விளைஞ்சுள்ளதா? இல்லை, யார் அந்த பயிருக்கு எந்த நேரத்தில் போட்டாலும் விளைஞ்சுள்ளதா? அதுக்கு ஒரு சங்கல்பம் தேவையாக இருக்குது. சரி, ஒரு ஆண் பெண்ணும் சேர்ந்தாக்க குழந்தை பிறக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் பிறக்கிறது இல்லையே, அதில் சில பேருக்கு தான் அந்த வாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்குறார். பசுவுக்கு வந்து புல்லை போட்டாக்க அது எப்படி பாலா மாறுது? அதே பாலை மாட்டுக்கு போட்டாக்க அது பாலா மாறலை. ஸோ அது ஏதோ ஒரு வியாபத்து இருக்குது அப்படின்றார். அது மாதிரி ஒரு குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தைக்கு யார் போய் அதுக்கு வந்து எப்படி அது வாழறது? யார் போய் அதுக்கு ஆகாரம் கொடுக்குறார் இல்லையா?
குழந்தை பிறந்தவொடனே வேணால் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறார் தாயார். அதுக்கு முன்னாடி அதை வந்து எப்படி பிழைக்கிறது யாருக்கான தெரியுமா? அதுக்கெல்லாம் பகவானுடைய சக்தி இருந்தால் தானே முடியும். அதனால் பகவான் இல்லாமல் ஒன்றுமே இல்லையே. அப்புறம் வந்து யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறையே இல்லாமல் போயிருக்குனாக்க, ஒரு எந்த பக்கத்துலேயுமே ஒரு வரையறை இல்லை அப்படின்னு பார்த்தாக்க எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னாக்க, இப்போ வந்து ஒருத்தங்க தாம்பூலம் வேணும்னு ஆசைப்படனா போய் வெத்தலையை போய் வாங்கி வந்து போட்டுக்கலாம். ஏன் அதே ருச்சி வந்து தோட்டத்தில் இருக்கிற ஒரு பச்சையில் ஏதோ ஒரு பச்சையில் இருந்தானாக்கா எடுத்து மரமாக இருக்க கூட இருக்குது, அதுக்கு போட்டுட்டாக்கா அந்த திருப்தி வராங்க. ஏன் அது வரமாட்டேங்குது? அப்போது ஏதோ ஒரு வரைய இருக்குது. இந்த காரியத்துக்கு இந்த பிரயோஜனத்துக்காக இந்த ஒரு உபகரணங்கள்லாம் நம்ம பண்ணணும், இந்த ஒரு வஸ்துக்களை வச்சுலாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. காமவசத்தால் ஒரு ஆண் பெண் இருந்தால் போகிற வந்து ஒரு வரமுறை தேவையில்லை அப்படின்னாக்க யாரை வேணால் கூட அனுபவிச்சுள்ளாமல் இதில் எதுக்கு நாம் வந்து மனைவி ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்கிற கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த மனைவி கூடயே உறுதிமணம் அப்படின்லாம் இருக்கணும். அந்த மனைவி இல்லைன்னாக்கா இன்னொருத்தர் கூட அந்த அந்த இல்லறத்தை நடத்திருக்கலாமே அப்படின்லாம் கேட்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசின व्यक्तिகள்லாம் நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு அப்பேற்பட்ட व्यक्திகளே தலைவராக கொண்டாடுற ஒரு இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி ஒரு நீச்சமான எண்ணங்களோட இது மாதிரி, ஆனால் இது வந்து ஒரு வரைமுறையே வேண்டாம் அப்படின்னு சொன்ன व्यक्तिகளெல்லாம் தலைவராக கொண்டாடுற தேசமாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது. ஆனால் இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரைமுறையை காட்டி ஒரு மருந்து மாத்திரை இருக்குது அப்படின்னா எந்த மாத்திரையான எது வேணால் சாப்பிட்டா அந்த பலன் கிடைக்கிறதா இல்லையே. அதுக்குன்னு ஒரு இந்த மாத்திரை சாப்பிட்டு தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை, வயிற்று வலிக்குன்னு ஒரு மாத்திரை அப்படின்னு ஒன்று ஒரு வியாபத்தை இருக்கு இல்லையா. அதெல்லாம் வித்தியாசம் இருக்கிறதுனால அதை பண்ணினால்தான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து பகவத் கிருபைன்னு நமக்கு தேவைப்படுறது. அதனால் வந்து மெக்கானிக்கலாக பண்ணுறது எதுவும் கிடையாது அப்படின்னா சொல்லி எல்லாத்தையும் அவருக்கு விசாரிச்சு கொடுக்குறார், அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்புறம் வசிஷ்டர் சொல்கிறார், ஜாபாலிங்கிற அவருடைய சுயமாக அவருக்கு நாஸ்திகர் இல்லைப்பா, அவருடைய எப்படியாவது பாடுபட்டாவது ஒரு திரும்ப வந்து ஆட்சியில் போயிடணும், கொண்டு போய் பட்டம் கட்டி விடணும் நாட்டில் அப்படிங்கிறதுனால அயோத்தியில் அப்படின்ற ஒரு அந்த ஒரு லட்சியத்தை தான் அவருக்கு பேசினாரே தவிர அவருக்கு நாஸ்திகம் பேசணுங்கிறது எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆச்சு. உடனே பரதன் வந்து அவன் கேட்கப்படார், அவனுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி தன்னுடைய பாதுகையை கொடுக்குறார். பாதுகை தான் கொடுக்குறார். அந்த பாதுகை எப்படி சொல்கிறான் பரதன், இந்த பாதுகை தான் நாட்டு ஆளுமை தவிர 14 வருஷ காலம் பாதுகை தான் நாட்டு ஆளுமை தவிர நான் ஆள மாட்டேன், அதுக்கு உண்டான எந்த ரோதையும் அனுபவிக்க மாட்டேன், நான் நகரத்தில் போக மாட்டேன்னா நகரத்தில் வந்து அப்பாவும் இல்லை, அப்பாவுக்கு சமமான அண்ணாவும் அங்கே இல்லை, மண்ணியும் அங்கே இல்லை, அதனால் பேசுகிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் வந்து நகரத்துக்குரிய நந்தி கிராமத்தில் இந்த பாதுகைக்கே பட்டாபிஷேகம் கொடுத்து நான் அதனுடைய சேவகனாக இருந்து இந்த நாட்டை பார்த்துருக்கேன், எனக்கு செஞ்சிருக்கேன். நீங்கள் வர மட்டும் அதுவும் இந்த சரியாக அந்த 14 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு க்ஷணம் கூட நான் உயிரோடு நிற்க மாட்டேன், நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து நந்தி கிராமத்தில் போய் இருந்துருக்கான். அந்த பட்டாபிஷேகப்படியாக நேற்று ஆச்சு. இதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் வந்து காட்டில் வந்து சென்றால் படையாம் இருந்தால் சிங்காரமாம் என்றால் மறுபடியாம் நீண்டவர்கள் என்றும் படையாம் மனிதர்காம் பூமிருக்காம் புல்கவனையாம் பெருமாக்கிறது அப்படிங்கிற ரீதியில் லக்ஷ்மணன் எல்லா சேவையும் பண்ணிவிட்டார். ஏன்னா முன்னாடியே வந்து அந்த ஒரு பிரார்த்தனையாக தான் கிளம்பி வந்தார். அந்த ஒரு வாசனாகவும் இவருக்கு ஒரு சேவகராகவும் தன்னை வச்சுட்டு அந்த ஒரு எண்ணத்திலேயே தான் வந்து இவர் அங்கேருந்து ராமனுக்கும் சீதைக்கும் கைங்கரியம் பண்ணுற ஒரு எண்ணத்திலேயே தான் அங்கே கிளம்பி வந்திருக்கார். அதனால் ஹம்சகம்பரிஷா சகோதரிஷாமி ஜாதகத்தை அப்படின்ட்டு அந்த ஒரு சத்தியத்தில் அந்த ஒரு சங்கல்பத்தோடு இங்கே வந்திருக்கார். அவர் எல்லா கைங்கரியங்களையும் பண்ணியிருக்கார். இப்படியாக நடந்துருக்கு. இது நடுவில் இங்கேருந்து வந்து அவள் கிளம்பி போகிறான். அந்த சித்திரக்கூடத்தில் அவள் முனிவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, பரிசீலனா அப்பா நீ வந்தப்புறம் நிறைய கரதோஷனாவுடைய தொந்தரவுகள்லாம் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, உனக்கும் அந்த தொந்தரவுகள் வரும், அதனால் நாங்கள்லாம் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகலான்னு இருக்கோம், அவள்கிட்டேருந்து விலகி நீ மன எங்கள் கூட வந்துடும் அப்படின்னு கேட்குறான். அப்படியா சரி எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவு நாட்டு இவரும் கிளம்பிடுறாரு. ராமன் போகிற வழியில் அத்திரியுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அத்திரி மகர்ஷி அனசூயா இவருடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அங்கே அத்திரி மகர்ஷி அவருடைய அனுகிரகத்திற்காக அந்த இடத்துல போய் நிற்கிறார். அத்திரி மகர்ஷியோட பேசிகிட்டே இருக்கும்போது அனசூயியுடைய பாதிப்பிரத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசிட்டு இருக்கார். அவருடைய உத்கிருஷ்டத்தை, அவருடைய பாதிப்பிரத்தை உத்கிருஷ்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கார். அப்போ சொல்கிறார், அனசூயை எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க दशवर्ष सहस्राणि यया दत्तं महत्तपः अनसूया प्रतिष्ठातत्यूहाश्च निवर्तिताः
தேவகாரிய நிமித்தம்ச்ச யயா சம்பத்சரமாய வசவாந்திரம் கிருதாராதனி சேயம்மா தேவதேன. அவன் பற்றி எப்பேற்பட்டவளாம், அந்த ஒரு சமயத்தில் அந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி இருக்கிற அந்த அந்த ஒரு ஆசிரமத்து பிரதேசத்தில் பல காலங்களாக பல வருஷங்களாக வந்து மழையே இல்லை. அப்படி இருக்கிற போது இவள் தன்னுடைய கற்பை அதனுடைய கற்பின் பலனாக அவள் வந்து அவள் ஆபத்துகளின் ஆதித்தத்தினுடைய பலனாக மழை பெய்விச்சு அவளுக்கெல்லாம் வந்து சமൃத்தியாக ஜலவசதிகள்லாம் பண்ணி கொடுத்து பழங்களும் அப்பேற்பட்ட வளர்ச்சியிலும் பழங்களையும் காய்கறிகள்லாம் எல்லாருக்கும் அவளுக்கு கற்பித்துக் கொடுத்தாள். அப்பேற்பட்ட ஒரு பாதிப்பித்தத்தை உடையவள். இன்னொரு சமயம் நலாயினி அப்படின்னு மோத்கலியுடைய மனைவி, அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு. அவருடைய கணவன் மோத்கலியர் வந்து ஒருத்தர் சபிச்சுட்டார், ஆணிமாண்டவியர்னு ஒருத்தர். அவர் வந்து சபிச்சுட்டார், இன்னிலிருந்து சரியா 10 நாட்கள் 10 இரவுகள் கழித்து உனக்கு மரணம் சம்பவிக்கும். அப்படி இருக்கிற போது அவரை காப்பாற்றுறதுக்காக 10 இரவு ஒரே இரவாகினாலாம் இந்த அனசூயை. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கற்பை உடையவர்கள். அப்பேற்பட்ட அவருடைய உத்கிருஷ்டத்தெல்லாம் இப்படி சொல்கிறார். அவர் அத்திரி மகர்ஷியும் ராமன் பேசுகிற போது ராமன் சொல்கிறார், உள்ள அவருக்கு ரொம்ப வயசான பாட்டியமாகும், அனசூயை போய் இப்போ சேமிச்சுக்கலாம், அவருடைய அனுகிரகத்திற்கோ நான் அத்திரி மகர்ஷியும் பேசியிருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனசூயை கண்டுக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறாங்க. அனசூயை இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சீதையை பார்த்து பேசுகிறார், ஏன்னா இந்த காலத்தில் இது சொல்கிறது வந்து அப்போ ராமன் காலத்தில் அந்த யுகத்திலேயே இப்படி நீ வந்து ராமன் வந்து ஏதோ அவள் அம்மா கேட்ட வரதுனால அவள் அப்பா கொடுத்தார், அதுக்காக வந்து வந்திருக்கார். ஆனால் நீ சின்ன வயசு ரொம்ப சுகுமாரியாக அங்கே வளர்ந்துருக்க நீ ஜனத்தினுடைய அரண்மனையில் அப்பா கிட்ட நீ வந்து இப்படி உன்னை போத்தி போத்தி வளர்த்து கூட நீ வந்து இந்த கணக்கு இவர் கூட வந்து மேற்பட்ட பாக்கியசாலி. உன்னை பார்த்தா அவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த காலத்தில் 2 நாள் ஆற்றுக்கார எங்கேயாவது வீட்டுக்கு போகிற டூர் போகிறாங்கன்னா நான் எங்கள் பிறந்தாத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற காலமாக இருந்தாங்க. அவள் 14 நிமிஷம் அவன் போயிருக்காங்க. சரி, உங்களை தான் நான் அனுப்பிச்சிருக்காரு பிரவாசம் பண்ணேன்னு, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் போயிட்டு முதலையில் போயிட்டு எங்கள் அப்பா கூட வருஷம் நீங்கள் வந்தாத்து சொல்லி அனுப்பா நான் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவர் இருக்கிற ராவண இருக்கிறது தான் தனக்கு அயோத்தி அப்படின்ட்டு இந்த கட்டங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி இப்படிலாம் இவ்வளோ கட்டம்லாம் இருக்குது மனத்தில், அதெல்லாம் கூட நீங்கள் வந்து எதையும் கடைசியாக நீங்கள் வந்து கேட்கலாம், எப்பேற்பட்ட பெண்ணாக இருக்கிறீங்க கற்பகாசரி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு மனைவியுடைய என்ன ஒரு லட்சணம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பதி சுஸ்ரூஷனாது நாரியாக அப்போ நானும் விதியது. பதி சுஸ்ரூஷை அப்படிங்கிறத தவிர இன்னொரு தபஸ் விதிக்கப்படலை எந்த ஒரு பெண்ணுக்கும். அதனால் அதை நீ எப்படி பரிபாலனை பண்ணி வந்திருக்க, ரொம்ப பெருமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீத்தை சொல்கிறார், இதில் என்ன பெருமை இருக்குன்னு எனக்கு புரியல. பத்தி சுசுறு பத்தி மேலே எனக்கு பக்தி இருக்கிறதுன்றது இருக்கட்டும், ஆனாலும் அந்த பத்தியானவன் கணவன் ரொம்ப குரூரமானவனான கொடுமை பண்ணுறவனாக இருந்துட்டு ரொம்ப ரோகியாகவும் இருந்துட்டு வறுமையில் இருந்து எந்த செல்வமும் ஐஸ்வர்யமும் இல்லாமல் இல்லாத கட்டப்பட்டங்கள்லாம் வச்சுட்டு இப்படிலாம் ஒரு பொறுமையான மனுஷனாக இருக்காங்க. அப்போ நான் வந்து நீங்கள் சொல்லலாம், இப்போ ஏற்பட்ட கணவன்களோட நீங்கள் கிராமம் வந்துட்டேன் அப்படின்ட்டு. என்னுடைய கணவனும் ராமன் வந்து எப்பேற்பட்ட சத்தியசந்தன், எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி வீரன், ஆனால் தர்மிஷ்டன், ஊர் முழுக்க அவன் வந்து கொண்டாடுறேன். நான் வந்துட்டேங்கிறது இப்படி சொல்கிறீங்களே அம்மா, அந்த ஊரில் அயோத்தியாவில் இருக்கிற காட்டுக்காரா அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிற எல்லா உயிருள்ள எல்லா ஜீவன்களுமே கூட புரண்டு வந்தாங்க எவ்வளோ இருக்கணும்னு. அப்போ அவள்லாம் சம்பந்தமே இல்லை, பந்துக்கள் அவளுக்கும் எந்த பந்துக்கும் இல்லை. அவளாமே ராமனை பிறகுறாங்க, அவங்க தான் நம்ம சொல்லி வந்தாலே நான் வந்து மனைவியாக போயிட்டு நான் வந்து என்ன இருக்குது, என்ன அதிசயம் இருக்குது அப்படின்லாம் கேட்குறேன். அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு இதெல்லாம் உனக்கே தகுமா அப்படி நீ வளர்ந்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லிட்டு, சரி எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை, இது ஒரு கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால் வந்து என்னுடைய வாட்டிக்கெல்லாம் நான் எங்கேயும் வர முடியல, உன்னுடைய கல்யாணத்தை பற்றி சொல்லணுமா அப்படிங்கிறார். உடனே ஆரம்பிச்சு சொல்கிறார். நான் வந்து எங்கள் 6 வயசானே எங்கள் அப்பா கவலைப்பட்டார் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து. அப்போ ராமன் வந்து ரொம்ப சுந்தரனாக அங்கே வந்தார். அவர் வந்து எங்கள் அப்பா இது வச்சிருந்தார், கன்னியாசுரமாக சிவதனுச நான் வளைச்ச நாணயத்தை வாழ்க்கை எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கன்னியாசுரமாக ஒரு ஊதி வச்சிருந்தார். அது இந்த ராமன் வந்து
ஒரு அசகாய சூழலாக இருந்ததுனால நிமிஷத்தில் அதெல்லாம் பண்ணிட்டார். அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் அப்பா கேட்டார். ஆனால் அப்போ அந்த இடத்துல சொல்கிறா, எங்கள் அப்பா வந்து வச்சிருந்த கன்னியாசுரமாக வச்சுருந்தேன், அந்த போட்டியில் இவர் ஜெயிச்சார். உடனே அப்பா நீ ஜெயிச்சுட்டேன் என் பொண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்லி தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு அப்பா வார்த்தை மீறாத ஒரு பிள்ளையாக இருந்தார். அதனால் வந்து எங்கள் அப்பா ரொம்ப பெருமைப்பட்டாங்க, மாப்பிள்ளை பேர்பட்ட மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கல்யாணம் அழகாக இருந்தது. அப்புறம் நான் நல்லா தெரிஞ்சுட்டு போனோம். என்னுடைய தமையெல்லாம் வந்து என்னுடைய மெச்சர்கள் தான் இந்த கதையெல்லாம் சொல்லி நாங்கள் அயோத்திக்கு போனோம். சந்தோஷமாக 12 வருஷம் அங்கே ஆனந்தமாக வாழ்வோம். அதுக்கப்புறம் அந்த விசாரணை சொன்னால் வேறு வரம் கேட்டால் நான் எங்களுக்கு போனது. சரி, இன்னொரு ஆசமாக எனக்கு இப்போ என்ன பண்ணினா, என்னுடைய அத்திரிக்கும் அரசுக்கும் கல்யாணம் நடந்தபோது நிறைய சொத்து ஐஸ்வர்யங்கள் திருவாபரணங்கள்லாம் கொடுத்துருந்தார், நகைகள்லாம். அந்த நகை நெட்டெல்லாம் வந்து கணக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். அந்த பிள்ளைக்கு அந்த கல்யாணம் பண்ணி போகிற அந்த மாட்டு மருந்து எல்லாம் போட்டு அழுக பார்க்கணும். எல்லா நகைகளையும் ஒரு தொட்டியில் வச்சுருந்தாங்க பாதுகாப்பு. கடைசியில் இவருக்கு பிறந்த ஆத்திரேயன்னு ஒரு பிள்ளை பிறந்தார். அந்த பிள்ளை தான் தத்தாத்திரேயன். அப்புறம் வந்து அப்போது குழந்தை உடனே ப்ரொஸ் பண்ணான்னு போயிட்டார். ப்ரொஸ் பண்ணிட்டு போனார். இங்கே வந்து பரமாத்மாவை பரம்பொருளை இங்கே வந்து ராமனா அவதாரிக்கப்பட, பிராட்டியை சீதை அவதாரிக்கப்பட, அவள் 2 பேரும் ஒன்று தேடி வருவோம். அவளுக்கு நீ பிள்ளையை மாற்றணும்னா நினச்சி அவரை அப்படி அவருக்கு தூரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதனால் அந்த நகையெல்லாம் அப்படியே வச்சுருக்கோமா, நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போட்டு நான் அழகு பார்க்கணுட்டு எல்லா நகைகளையும் அந்த சீதைக்கு போட்டு அழகு பார்க்கணும். அழகு பார்த்து இதெல்லாம் மண்ணா வச்சுருக்கோமா, நீ எடுத்து போக வேண்டியது, நீ தான் என் மாட்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இந்த நகைகள் தான் பின்னாடி அவர் கை கொடுக்கும் போது ராவணன் வந்து கடத்திட்டு போகிறது ஒவ்வொரு நகையாக போட்டு அங்கே போகிறா. அந்த நகைகளாக தான் பின்னாடி அவன் இருந்த இடத்துல அடையாளம் காட்டுறதுக்கு அந்த குடும்பங்கள்லாம் வந்து காமிக்கும் போது ராவணன் சொன்னாங்க. அங்கேருந்து கிளம்பி அந்த இதோட வந்து அயோத்தியா காட்ட முடியுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம தாச சத்யராமன் அப்படின்னு கலந்து கொடுத்தோம். ஆரண்ய காண்டம் தம் துவாம் சமாதிரியதே சாமித்ரிஷ்டம் துஷ்டூஜதோ மனோகத சித்திதாயி தாசேஷு சத்ய விதாரய நாமதேயம். ஸ்லோகமானது வேதாந்த தேசிகர் திருவேந்திரபுரம் தேவநாதன் மேலே தேவநாயக பஞ்சாசத்தில் பண்ணியிருக்க ஸ்லோகத்தில் வர ஒரு ஸ்லோகம். தாசேஷு சத்ய விதாரய நாமதேயம். தாசர்களுக்கெல்லாம் உண்மை அறிவிந்தவர்களுக்கு உடைய பக்தர்களுக்கு சத்தியமான இருக்கேன் அப்படின்ற ஒரு பட்டணம் தாச சத்தியம்னு பெயர் வாங்கிங்களா அப்படின்றது அவருடைய பெருமையெல்லாம் பேசுகிறபோது சொல்கிறார். இந்த ஆரண்ய காண்டத்தில் எப்படி அவர் தாச சத்தியனாக இருக்கான் அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு தாச சத்தியனாக இருக்கான், தன்கிட்ட சரணாகதி பண்ணின்றவர்களுக்கும் தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கும் தன்னை அண்டி இருக்கிறவர்களுக்கும் சீத்தையை கூட தியாகம் பண்ணிட்டு அவளை கூட விலைக்கு வச்சுட்டு நான் அவளுக்காக நான் என்னுடைய சங்கல்பத்தை மீறமாட்டேன், அவளுக்கு நான் வந்து உதாசம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தோடு இருக்கிறத இதை பார்க்க போகிறோம். இங்கேருந்து தண்டகாரம்னு ஒன்று இருக்குது. தண்டகன்றது யார் அப்படின்னா இக்ஷ்வாகுன்ற அரசுடைய புதல்மையினர். இந்த தண்டகன் அவன் வந்து விந்தியமலைக்கும் சிவாலய மலைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரதேசத்தை ஒரு ராஜ்யமாக ஆக்கிட்டு அந்த ஆண்டு போனான். நல்ல பலசாலி, நல்ல அவன் சுக்கராச்சாரியனுடைய பொண்ணு அரஜைன்னு பேர். அவளை பலாத்காரம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அதை கண்டு விழுந்த சுக்கராச்சாரியர் அவனை வந்து எழுச்சுடுறார். அவனை பஸ்மமாக்கி அவன் இருந்த இடத்தையும் பிரதேசத்தையும் சுத்தமாக எரிச்சுடுறார். அந்த இடம் தான் அந்த தண்டகாரம் அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு இவன் வந்து சேர்றான். சீதை லட்சுமணன் ராமன் பேர் அங்கே வந்து சேர்றான். அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் இப்போ சொல்கிறா, நீ எப்போ இங்கே வந்துட்டியோ எங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து நிம்மதி தான், இங்கே ராட்சச பயம்லாம் எதுவும் இருக்காது, ஆனால் உன்னுடைய அனுகூலம் கொண்டே போகிறோம். நீ எங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலே, உன்னுடைய பக்கத்தில் நாங்கள் இருந்தாலே எங்களுக்கெல்லாம் அதுவே ஒரு பெரிய ரக்ஷை அப்படின்னு சொல்கிறார். என்ன இப்போ தான் இவன் வந்து இவனே வந்து காட்டுக்கு வனவாசத்துக்கு வந்திருக்கான், இவனால் என்ன உல்லாசம் பண்ண முடியும்? அப்போ அவன் சொல்கிறா, நீ இருக்கிறது நகரமோ இல்லை வனவாசமோ, நீ வந்து நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா கணேஸ்வரா, உங்களுக்கு தான் நீ தான் வந்து ஈஸ்வரன், நீ தான் எங்களுக்குலாம் ராஜா, நீ எங்கே இருக்க அப்படின்றத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் நீ உன்னுடைய அனுகிரகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப பிரீத்தியோட புத்தியோட இந்த விஷயங்கள்லாம் இருக்காங்க. இப்படி இந்த தண்டகாவனத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த அரண்யகாண்டம் முழுக்க ஒவ்வொருத்தரும் அனுபவங்கள்டே போகிறாங்க. இதை இருக்கிற சுவாமி தேசிகன் தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதம் அப்படின்னு பாருங்க. பாரிஜாதம், ஜங்கம பாரிஜாதம். பாரிஜாதம் ஒரு மரம் இல்லையா, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் இவன் ஜங்கம பாரிஜாதம், இவன் வந்து மூவாயில் இருக்கிற பாரிஜாதம்.
தபோவன ஜங்கம பாரிஜாதம். இந்த தபோவனத்தில் தண்டகாவனம் அப்படிங்கிற இந்த தபோவனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பாரிஜாத மரம். பாரிஜாத மரம் எவ்வளவு குளிர்ச்சியில் எவ்வளவு எல்லாரும் யுத்தத்தையும் பண்ணுமோ அப்பேற்பட்ட பாரிஜாத மரமாக இருக்கிற ராமன் அப்படின்னு அவன் வந்து கொண்டாடுறார். இந்த ரிஷிகளுக்கெல்லாம் இந்த ராமனுடைய சௌகுமாரியத்தையும் அவருடைய சௌந்தரியத்தையும் பார்த்து அப்படி பிரமிச்சு போறாங்க. ரூபசம்பரணம் லட்சுமி சௌகுமாரியம் சுவேஷா இந்த ராமனுடைய சௌகுமாரத்தை பார்த்து அப்படி மயங்கி போறாங்க. மகாபாரதத்தில் திரௌபதியுடைய சேட்டிமார்கள்லாம் இருக்காங்க, அவருடைய தோழிகள்லாம் அவளுக்கு வந்து அழகு பண்ணியிருக்கிற போது ட்ரெஸ் பண்ணியிருக்கிற போது அடடா நான் வந்து ஆம்பளையா பிறப்பீங்க பிறந்தா திரௌபதி நான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டாலாம் அந்த திரௌபதியுடைய சிநேகிதர்கள் சகிகள்லாம். அது மாதிரி இங்கே வந்து இந்த ரிஷிகள்லாம் அவருடைய சௌந்தரியத்தை பார்த்து மயங்குறாங்க. உங்களுடைய இருக்க முடியுங்க நல்லா ரிஷியாக இருக்கிறாங்க. ராமன் சொல்கிறாரா நான் இன்னும் கிருஷ்ணாவதாரம் அனுப்புகிறேன், அப்போ நீங்கள்லாம் கோபிகளாக பிறக்கிறீங்களோ அப்போ எல்லாம் என்னுடைய இது உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ரிஷிகள்லாம் அப்போ வந்து கோபிகளாக பிறக்கிறா அப்படிங்கிறது சரிதான். அதுக்கப்புறம் இவெல்லாம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு நடந்து போயிட்டு போகிற போது ஒரு கோரமான ஒரு பெரிய உருவம் கொண்டு வருது. ஒரு ராட்சசன் விராதன்னு பேர். அவன் இவன் 3 பேரையும் பார்த்து பயன்படுத்துறான். இது என்ன பார்த்து நீங்கள் போட்டுருந்துருக்கு ஒரு சன்னியாசி வேஷமாக இருக்குது, ஒரு பொம்பளையை போட்டு சுற்றி நிற்க, நீங்கள் போட்டுருக்கிற உங்களுடைய ஆகாரத்துக்கும் உங்களுடைய ரூபத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு, இந்த வேஷத்துக்கும் நீங்கள் நடந்ததுக்கு சம்மந்தமே இல்லை, ராகதாக இருக்கிற எதுக்காக என்ன காரியமாக நடந்ததோ ஆனால் நான் உங்களை வந்து பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சீதையை தூக்கிட்டு போடுறான். உடனே வந்து ராமன் அவர் ரொம்ப பயந்து போகிறார். காப்பாற்ற லட்சுமணா ராமன் கூப்பிடுறார். ராம லட்சுமணா என்ன சொல்கிறார், நீ அவளை விட்டுடு அப்படின்லாம் கேட்டு பார்த்தோம். அவங்க விடுறதால அவங்க போயிட்டே இருக்கான். அவனே சீதையை விட்டுட்டு கீழே ராமலட்சுமணா போட்டு வச்சுட்டு போகிறான். இப்படின்னா போயிட்டு அந்த டேரக்ஷனு. அப்புறம் ஒரு சமயத்தில் என்ன ஆகுது, சரி ரொம்ப தூரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய 2 கைகளையும் வெட்டி போட்டுடுறான். அந்த விராதனுடைய கைகளை வெட்டி விடுறான். வெட்டின உடனே அவன் கீழே சீதையை விட்டுட்டு இவானை கீழே விட்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த விராதன் வந்து சொல்கிறான், நான் வந்து தும்புருங்கிற கந்தர்வனாக இருந்தேன், அந்த ரம்பையனுடைய காதல் வந்தேன், அதனால் வந்து என்னை குபேரன் வந்து ராட்சசமாக என்னை சபிச்சுட்டான். இப்படி வந்தோம்னா அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை ரொம்ப ஸ்துதி பண்ணுறான். இந்த விராதன் ராமனை ரொம்ப ஸ்துதி பண்ணி ஒரு ஸ்லோகம் பண்ணி அவன் நல்ல சத்தியத்தை அடைகிறான். இங்கே இவன் வந்து இந்த விராதன் முன்னாடி சீதையை தூக்கிட்டு போகிறது எதுக்காக, பின்னாடி வந்து நடக்க போகிற நிகழ்ச்சியில் சூச்சிட்டுருக்கான். ராவணங்கிற ஒரு ராட்சசன் சீதையை தூக்கிட்டு போகிறான். சரி, ராமனையும் லட்சுமணன் எதுக்கு 2 தோடு தூக்கிட்டு போனாங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி அதை மாதிரி இந்த காலத்தில் தூக்கிட்டு போகிறார். அதே சூச்சனை பண்ணுறதான் இந்த முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு விராதனுடைய பதில் இந்த கதையை கேட்கிறவாளுக்கு எல்லா பாவங்களையும் விடுபடுவான் அப்படின்ற ஒரு பலஸ்ருதி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மீண்டும் நடந்து போயிட்டே இருக்கா. போகிற போது சரபந்தருடைய ஆசிரமத்துக்கு போகிறார். சரபந்தர் சுதீஷ்ணர் 2 பேரும் வந்து பக்கத்தில் பிரதேசங்களில் ஆசிரமத்தை வச்சுருக்கார். இவர் நேர இந்த சரபந்தருடைய ஆசிரமத்துக்கு இந்த ராமன் போகிறார். லட்சுமணன் சீதையை கொண்டு இங்கே போனால் இந்திரனுடைய பேர் வெளியில் நிற்கலாம். இந்திரன் இங்கே உள்ளே போயிருக்கான்னு தெரியுது. அதனால் ராமன் சொல்கிறார் லட்சுமணன், இந்திரன் வந்துருக்கான், இப்போ நாம் அங்கே போக வேண்டாம், அவன் உள்ள ஆசிரமத்துக்குள்ள போயிருக்கான், அவர் சரபந்தரை பார்த்துட்டு வெளியில் போகிறது நாம் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுறார். இந்திரனுக்கும் தெரிஞ்சுட்டு அவன் சரபந்தரை பார்த்துட்டு வெளியில் வரான். அப்போ தெரிஞ்சுட்டு ராமன் வந்திருக்கான், ராமன் வந்திருக்கான்ட்டு அவன் சரபந்தர்கிட்ட சொல்லிட்டு போகிறான். அவர் வந்து ராமன் வந்து ராவணங்கிற ஒரு பெரிய கைகளுக்காக வந்திருக்கார், அதனால் இப்போ என்னை பார்க்க தேவையில்லை, அதை முடிச்சுக்கிறான், நான் பார்க்கணும், அதனால் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போது அவன் கிளம்பின உடனே ராம லட்சுமணன் சீக்கிரம் வந்து நம்ம போகிறான் சரபந்தரை செய்கிறதுக்கு. அப்போ சரபந்தர் சொல்கிறான், அவன் வந்து இந்திரன் வந்து என்னை வந்து இதுக்கு கூட்டான், பிரம்மலோகம் வந்துருக்கோம், உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு விட்டீங்க, இவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கேன், எல்லாம் சம்பாதிச்சிருக்கேன், இந்த பிரம்மலோகத்துக்கு வந்துருக்கோன்னு என்னை கூட்டான். ஆனால் எனக்கு அதில் ஒன்றும் பெரிய ருச்சி இல்லைப்பா, எனக்கு நீ வந்த பிறகு உன்னை இங்கே வந்து இந்த வளத்தில் வந்து சேவிக்கணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உனக்கு கூட்டு போயிட்டு ஒன்று ஆராய்ச்சி அப்புறம் தான் நான் போகணும்னு இருக்கேன், அதனால தான் நான் வந்து இங்கே இது வரைக்கும் நான் ஆத்திருந்தேன், இப்போ நீ வந்துட்ட, அதனால் வந்து இனிமேல் நான் கிடைப்பலாம் அப்படின்ட்டு அந்த பிரம்மலோகம் தனக்கு கிடைக்க வேண்டிய பிரம்மலோகம் அது இந்திரனே வந்து கொடுத்தும் கூட இவர் அதில் ஒரு ருச்சி இல்லாமல் இந்த பெருமாளை விராட்டியை நேரில் சேவித்து அவளை கூட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோடு இருந்தாலும் அதனாலேயே அவருக்கு வந்து
சரபங்கர் அப்படின்னு பேர். அதை வந்து போஜராஜா தன்னுடைய சம்பூர சொன்னான், தசசத நயனேதி வீக்ஷமானே தசரத புத்திர சிக்ஷை விஷயவஜாதா மனசி சரபங்ககாரி புத்தே மனசி முனேகே சரபங்க நாமபாதா. மனசுல இந்த காமனுடைய சனங்கள், காமங்கிறது ஆசை, அது எல்லாத்தையும் மறுத்து தள்ளின இந்த ரிஷிக்கு சரபங்கர் அப்படிங்கிற பேர் பொருத்தமாக இருக்கு அப்படின்னு அவன் பாடினான். இப்படின்னு சொல்லி தன்னுடைய வைராக்கியத்தினால ராமனுக்காக காத்திருந்து அவனுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பத்துக்கு எத்தனைக்கிறார். அப்பா சொல்றா, எனக்கு வந்துப்பா என்னுடைய தபஸ்னால நாகலோகம் பிரம்மலோகம் எல்லாத்தையும் என்னுடைய கைவசத்தில் வச்சுட்டேன், எனக்கு கை கொண்டுட்டேன், இதெல்லாம் நான் பிரசாதமாக இல்லையே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு வந்து எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறார். இதை தான் நான் வந்து சொல்றது, நாம் பண்ணுற ஒவ்வொரு கைங்கரியத்திலையும் இருக்கிற அதனுடைய பலன் எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது இருக்கு. அதை வந்து இந்த நடத்தி காமிச்சார் இந்த சரபங்கர். நான் எதெல்லாம் சம்பாதிச்சாரோ அந்த சம்பாதிச்சது அத்தனையும் வந்து அந்த பலன் மொத்தத்தையும் வந்து இவனுக்கு ராமனுக்கு எம்பெருமானுக்கால அவனுக்கே வந்து கற்பிக்கிறார். அப்படி இவனை பார்த்தோன்னா திருப்தியாகிட்டு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அக்னியை மூட்டினா அதுக்குள்ள பிரவேசிச்சுட்டார் இந்த சரபங்கர் ராமனை பார்த்த திருப்தியில். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கார். இங்கேருந்து பக்கத்துலேயே சுதீஷ்ணருடைய ஆசிரமம் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி சுதீஷ்ணர் வந்து இவனை பார்க்கணுட்டு இருக்கார், காத்துருக்கார். அந்த சுதீஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு போய் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போது இதன் ஊரில் வந்து அங்கே இருந்த அந்த வனத்தில் இருக்கிற ரிஷிகள் எல்லாரும் ராமன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். இந்த வரம் ரொம்ப கொடூரமான வனம் காடுங்க, ராட்சசாவுடைய தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுலேயும் வந்து இங்கே கரதூஷணான்னு இந்த ராட்சசா இருக்கார். அவள்லாம் பண்ணுற அட்டகாசங்கள் தாங்களே என்னால் ஒரு இந்தியானம் ஒன்று பண்ண முடியல, ஒரு அனுஷ்டானம் பண்ண முடியல, அக்னிஹோத்திரம் பண்ண முடியல. இப்போ நீ வந்துட்டு இந்தியா இருக்குது, அதனால் நீ தான் எங்களெல்லாம் ரட்சணம் பண்ணணும், ஆனால் ஒரு இடத்துல அங்கே கதியில்லை அப்படின்ட்டு அந்த ரிஷிகள்லாம் வந்து ராமனை சரணாகதி பண்ணுறான். அதனால் இவன் வந்து தன்னுடைய வில்லு அப்படி எல்லாத்தையும் ரொம்ப தயார் பண்ணிட்டு அவனை அவசியம் நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு அவனை சத்தியம் பண்ணி தன் அந்த சங்கல்பத்தோடய போயிருக்கான். அப்படி போகிறபோது சீதை வந்து கேட்குறா, தயங்கி ராமன்கிட்ட, நான் ஒரு விஷயம் கேட்க சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதுங்கோ, நான் என்னுடைய ஒரு ஆதங்கத்தினால சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு தர்மத்தை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து தர்மத்தை சொல்கிறதா நினைக்க வேண்டாம். நாம் இப்போ வந்திருக்கிறதோ வனவாசம், ஏதோ தாப்பனார் வந்து தாயாருக்கு இருக்கிற ஒரு வரத்தினால இங்கே இது மாதிரி வந்து நேர்ந்துருக்கு. அதான் நாம் எதோ இங்கே வரோம், 12 வருஷ காலம் இங்கே இருப்போம், வனவாசம் பண்ணுவோம், உண்மையாக நம்ம வேலையை பார்த்து நம்ம போகலாமே. நீங்கள் இந்த ஒரு சாந்தியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை இங்கே வாழ வேண்டாமா, ஏகாந்தமா, அதை விட்டுட்டு இங்கே வந்து எப்பவும் அம்பும் மில்லுமாக சுற்றிட்டு இருந்தாங்க. நம்ம எதுக்கு நம்மளை துன்புறுத்தாத வரைக்கும் எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி அவாளையும் விதைக்கணும்? இது என்ன உங்களுக்கு சரியா பண்ணலையே. ஏன்னா ஆயுதம்னு ஒன்று எடுத்துட்டாக்க உங்களுக்கே சும்மா இருக்காது. எது தர்மத்துக்காக தான் போராட போகிறோம் அப்படின்னா கூட இந்த இது சொல்லுவாங்க, இந்த சிறங்கு பிடிச்சவையும் இரும்பு பிடிச்சவையும் சும்மா இருக்காது அப்படின்னா. சிறங்கு சொல்லி கை நோண்டிகிட்டே இருக்கும், இரும்பு பிடிச்சவை எல்லாம் அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆயுதம் இருந்தாலும் அப்படிதான். இந்த ஆயுதத்தை வச்சு நீங்கள் சண்டை போடணும், சண்டை போட்டாக்க வந்து நம்மளால் அடுத்த ஆளுக்கு வந்து ஓரமான யுத்தம் நடக்கும், உடனே ஆளுக்கு நம்மளால் வந்து கஷ்டங்கள் வரும். இது வேண்டாமே, நம்ம வேலையை பார்த்து நம்ம போகலாமே அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ராமன் சொல்கிறான், சீதை நீ வந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு பதிவில் நீ பேசுகிற, ஆனால் என்னுடைய மனோபாவம் தெரியுமா, இங்கே வந்து இதுவும் என்னுடைய பிரதேசம் தான், எனக்கு ஆளுமைக்கு உட்பட்டது தான். இவாளை வந்து நான் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையிலேருந்து நான் தவறக்கூடாது. ஏன்னா இந்த ரிஷிகள் வந்து தங்களுடைய ஒரு ராஜாங்கம் எப்படி இருக்கணும், அந்த ஊரில் இருக்கிற அந்தந்த வர்ணங்களுக்கு உண்டான கைங்கரியங்கள் அவளுடைய பொறுப்புகளை வந்து அவள் நிறைவேற்றணும். அதுக்கு யார் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொன்னேன், அதுக்கு யார் அவளெல்லாம் காப்பாற்ற பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண வேண்டியது அந்த ராஜாவுடைய கடமை இல்லையா? அப்படி இருக்கிற போது அது வந்து சாதாரண இடத்துலையே வந்து அவளுக்கு எந்த கட்டமும் நேராக பார்க்க வேண்டியது இந்த பொறுப்பு. அவள்லாம் வந்து எனக்கு கஷ்டம், இந்த ராட்சசாலனால எங்களுக்கு நம்ம வந்து துன்புறுத்தப்படுறோம், எங்களுடைய நித்தியகரமாக பண்ண முடியல, அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ண முடியல அப்படின்னு அவள் என்கிட்ட வந்து ஒரு சரணாகதி பண்ணியிருக்காள். அவளுக்கு நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு என்னை வந்து எப்படி நீ இருக்க சொல்கிறேன்? அந்த மாதிரி என்னால் முடியாது என்னால். ஏன்னா ஆசிரியர்கள் என்னை ஆசிரியச்சுவாரை காப்பாற்றுறது தான் என்னுடைய விரதமே. அதனால் இப்போ அதுக்கு சொல்கிறா, இல்லையே நீ வந்து விரோதப்படாமல் நீங்கள் வந்து பலி சக்கரவர்த்தியை காப்பாற்றியா? பலி சக்கரவர்த்திக்கு சேர்ந்து நாட்டை போய் திரும்ப தேவதை கொடுத்தீங்க, அங்கே நீ அவனை ஒன்றும் கஷ்டப்படுத்தலையே, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அது வந்து பலி சக்கரவர்த்தி அவன் வந்து ஆஸ்திகம், அதனால் வந்து அவன் விஷ்ணு பக்தன் கூட.
அதனால் வந்து அந்த இடத்துல அது அவசியப்படலை. அவனை துன்புறுத்துவதோ அவனை கொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கல. ஆனால் இந்த இடத்துல இந்த ராட்சசாலாம் இந்த ரிஷிகளை வந்து கஷ்டப்படுத்தி அவளை வந்து யஜ்ஞம் பண்ண விடாமல் அவளுடைய நித்திரைகள் கர்மாக்காரர்கள் பண்ண விடாமல் பண்ணுறான். அப்படி இருக்கிற போது இவாளை வந்து கொல்ல வேண்டியதோ அடிக்க வேண்டியதோ அவசியமாகும். அது வந்து என்னுடைய லட்சியம் இல்லைன்னா கூட இவாளை காப்பாற்றுறது எனக்கு லட்சியம். அப்படி இவாளை காப்பாற்றுற போது அவளை அடிக்க வேண்டியது இருந்தது. அதனால் வந்து இதனால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா எனக்கு வந்து ராட்சசா அப்படின்னாக்கா அவளை அடிச்சு கொள்ளணுன்றது என்னுடைய லட்சியம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கேசிங்கிற ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரையை கொல்ல வேண்டியதாக இருந்தது. அதுக்காக குதிரை மேலேயே எனக்கு தேசம் நடக்குமா? ஏன்னா இவரே வந்து குதிரை அவதாரம் கைக்கிரியவனா அவதாரம் பண்ணியிருக்காரு. அதனால குதிரைங்கிற ஒரு பிராணினே எனக்கு எந்த விருப்பம் இல்லை. அவன் எப்படி நடந்துக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியது. அது மாதிரி ஒரு பாம்பு காளியன் அதை வந்து அதனுடைய கர்வத்தை அடக்க வேண்டியது. அதனால நர்த்தனம் ஆடி அதனுடைய கர்வத்தை அடக்கி அதை ஒரு மாதிரி திருத்தினேன். அதே சமயத்தில் இன்னொரு பாம்பு ஆதிசேஷன் தான் நான் வச்சிருக்கேன் எனக்கு படுக்கையா. ஸோ அதனால் வந்து பாம்பு மேலே எனக்கு அந்த பேசிட்டு இல்லையே. ஒரு யானை நட்டுட்டாக்க கோலையாக்கிற யானையை அன்னைக்கு நான் வந்து கம்சனுடைய அரங்கத்தில் அதை வந்து வெட்டி சாச்சேன். ஏன்னா அதனுடைய அதை என்கிட்ட வச்சுருக்க வேஷப்படி கம்சனால் ஏவப்பட்டு அது எனக்கெல்லாம் வந்து அப்போ பண்ணினேன். ஆனால் அதே மாதிரி இன்னொரு யானை கஜேந்திராவான ஆட்சிகளையா. அதனால் ஒருத்தர் மேலே எல்லார் மேலேயும் வந்து ஒரு ஜாதியை வச்சுட்டு நான் வந்து எந்த ஒரு தோஷமும் பாராட்டுறது நான் தேசமும் அவாவா அந்த காரியத்துக்கு ஏற்ற பலன் தான் கொடுக்குறேன். அதனால் இந்த ராட்சசா இந்த ரிஷிகளை வந்து தொந்தரவு பண்ணதுனால அவளை அடிக்க வேண்டியது என்னுடைய கடமையானது. அதை நான் பண்ணத்தான் செய்வேன். இது பண்ணுறதுக்கு எனக்கு எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் நான் வந்து அதெல்லாம் மீறி நான் பண்ணுவேன். அதுக்காக வந்து யாரையும் நான் தியாகம் பண்ண தயார். எந்த அளவுக்குன்னா இந்த லக்ஷ்மணனை தியாகம் பண்ணாதான் எனக்கு நடக்குமோ அதுக்கும் தயார். அவ்வளோ தூரம் வேண்டாம். என்னுடைய பிரிய நாயகியான ஒன்னையே தியாகம் பண்ணாலும் செய்து எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு வந்து பக்தர்களை ரட்சணம் பண்ணுறது எனக்கு முக்கியம். அதனால் வந்து இந்த சரணாகத்தில் ரட்சிக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னுடைய திடப்பிரதத்தை அவர் சொல்லி வைக்கிறான். லக்ஷ்மணன் வார்த்தையை கேட்டு இது எப்படின்னா, லக்ஷ்மணன் ஒன் வார்த்தை கேட்ட மணி இவ்வளோ சொல்றாரு என்ன நான் பண்ண வேண்டாமே அப்படின்னு அவன் சொன்னால் எனக்கு பிரியமான தம்பியாக இருந்தாரு. அவன் சொன்னால் அவனையும் நான் தள்ளி வைப்பேன். ஒன்னையும் தள்ளி வைக்கிறதால அவனையும் தள்ளி வைப்பேன். அதனால எனக்கு வந்து இவள் ரட்சணம் பண்ணுறது தான் பிரதான காரியம். அதனால நான் அப்படித்தான் இருப்பேன். என்னுடைய ரட்சண சங்கல்பத்திலேருந்து நான் வெளிவர போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி இது அவள் சொல்கிறாளாம். இது நான் தெரிஞ்சிருக்க காரணமே என்ன அப்படின்னு இருக்காங்க. இந்த கேள்வி கேட்குறான். அவன் தர்மம் தெரியாதவர் இல்லை. இவன் வந்து தர்மத்திலே விலக மாட்டானா என்ன நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருந்துருக்கானே. இன்னும் கொஞ்ச நாள் வந்து ராவணன் நம்மளை தூக்கிட்டு போகிறான். அப்போ இவன் வந்து தன்னுடைய சங்கல்பத்திலேருந்து விலகி என் மேலே இருக்கிற பிரியத்தினால என் மேலே இருக்கிற ஆசையினால தன்னுடைய சங்கல்பத்தை விட்டுட போகிறானோ அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு இது மாதிரி வந்து நூல் விட்டு பார்க்கறதுனால அது மாதிரி கேட்டாலும் அதுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கிரதமான சித்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு சரி இவனுக்கு வந்து பரித்ராமாய சாதுமா விநாசாய சுஷ்கதாம் அப்படிங்கிறது வந்து அடுத்ததில் சொல்ல போனால் அதை நடத்தி காமிக்கிறதான் என்னுடைய சங்கல்பம் அப்படின்னு. ஏன்னா இந்த ராட்சசர்களை அழிக்கிறதுக்கு இவனுடைய சங்கல்பம் இல்லை, சாது பரித்ராணம் தான் இவனுடைய சங்கல்பம். அப்படி இருக்கிற போது அந்த இந்த ப்ராசஸ் அவன் வந்து ராட்சசங்களை கொள்ள வேண்டும். இப்போ எப்படி ஒரு நிலத்துல ஒரு நெல்லோ ஏதோ பயிரிடணும் அப்படின்னா அந்த நெல்லை வளர்க்குறது தான் என்னுடைய லட்சியம். அது நடுவில் இருக்கிற புல்பூண்டுகளை நடுவில் களையலாமல் அது அந்த விஷயம் இல்லை. இந்த நெல் வளரணும்னா அந்த புல்பூண்டுகள் களைய வேண்டியதாகிறது. அதனால் வந்து ஒரு கட்டாயமாக இருந்தாலும் அது களையலாக அதுக்காக புல்பூண்டை களையணுங்கிறது என்னுடைய லட்சியம் இல்லை. அதை மாதிரி சாது பரித்ராணன்றது அந்த ஒரு காரியம் பண்ணுற போது இது மாதிரி வந்து அதுக்கு ஏற்படுற இடையூறுகளை கிடைக்கிறதுக்காக துஷ்டங்களை வந்து அவளை வந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா இது எதனால் இந்த ரிஷிகளுடைய காரியத்துக்கு இவ்வளோ பிராதானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா, வள்ளுவர் சொன்னார் அந்தனர் என்போர் அறவோ மற்ற எல்லா இடத்தும் செந்தன்மை பூண்டுகளா அப்படின்னா. அந்தனர்கள் இந்த பிராமண தங்களுடைய அவளால் இந்த அனுஷ்டானம் பண்ண முடியாட்டா அந்த தேசமே அதுக்கு வந்து கேடு வந்துடும் அப்படிங்கிறத காமிக்கிறார். அதுக்காக தான் குளித்து மூணு நடலை ஓம் திருவிழா நடனம் நன்மை அப்படின்னு அந்தனர்கள் வந்து இருக்க வேண்டிய அவளுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறார். அவ்வாறு அந்தனர்கள் இன்னைக்கு பார்த்தாக்க நம்ம ஒரு லௌகிகமான விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் ராமாயணம் படிக்கணும். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அந்தனர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ இதை காமிக்கிறார் ராமன். இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தர் தன்னுடைய பழப்புக்காக வந்து சனாதனத்தை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவெல்லாம் நினைச்சா ஒழிய போகிற ஒரு சனாதனமாக இருக்கு. இத்தனை வருஷமா இத்தனை கோடி குருங்களாக இருக்கிற ஒரு சனாதனத்தை ஒருத்தர் நினைச்சு ஒழிச்சிட முடியுமா? ஏதோ பிறப்பு வச்சிருப்பான். ஆனால்
நாம நினைச்சா ஒழிச்சிட முடியும். அது இப்போ நடந்தது. ஏன்னா இதெல்லாம் இந்த சம்ஸ்காரத்தை பண்ண வேண்டியவர்கள் அந்தனர்கள். நாம நம்மளுடைய அனுஷ்டானத்தை பண்ணலைன்னா இதுக்கு ஹானி வரத்தான் வரும். அப்படிதான் மனிதன் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க மொராலிட்டி அப்படின்னு இல்லையா, அது இப்போ போயிடுது. அந்த காலத்துல என்ன, ஒரு பிராமணன் வந்து ஒரு மந்திரியா இருந்தான். அந்த பிராமணனை கடையில் ராஜா நடந்திருந்தான். இன்னைக்கு ஏன் நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியல? நம்மளுக்கு அந்த பவர் இல்லை. அன்னைக்கு பிராமணன் ஒன்று சொன்னாங்க, அது நடந்துட்டு அந்த பவர் இருந்தது அவருடைய அனுஷ்டானத்தினால. இன்னைக்கு அந்த அனுஷ்டானம் அவர்கிட்ட குறைஞ்சதுனால நமக்கு அந்த பவர் இல்லை, நாம பயந்து வேண்டும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இப்போ இவன் பிராமணன் இவ்வளோ பயப்படான். அந்தனர்கள்லாம் வந்து நிச்சயம் வந்துட்டே இருக்கும். அவளுடைய கைங்கரிக்கு எந்த ஒரு தீங்கும் வந்துடக்கூடாது. அதனால அவள் கைங்கரியம் பண்ணாதான் நாட்டுக்கு நல்லது, எல்லா சௌக்கியமும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும், எல்லாரும் மிச்சவாலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவன் அண்ணனை காப்பாற்றணும், அந்த விஷயத்தை காப்பாற்றணும், அவளோட கைங்கரிகள் நிர்வீகமாக நடக்கணும் அப்படிங்கிறதுதான் இவ்வளோ போராடும். ஏன்னா என்னைக்கு அதே முன்னாடி நம்ம பார்க்க சரவங்க இந்திரனே சாட்சாத் இந்திரனே வந்து கூட்டு பிரம்மலோகம் தரையன் ஐந்து முறைன்னு சொன்ன அப்புறம் இவன் வந்து பகவத் கைங்கரியமே பிரதானம் அப்படின்னு ராமனுக்காக காத்திருக்கான்னு பார்ப்போம். என்னைக்கு இந்த அத்தனை பிராமணன் வந்து பணத்தையும் பதவியும் நாடி ஓட ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு ஆரம்பிச்சது நம்ம சனாதனத்துடைய வீழ்ச்சி. அதான் சத்தியம். அது சொல்றது சில பேர் கஷ்டமாக இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து சத்தியம். ராமாயணம் படி சொல்லணும்னு சொல்லிட்டு நாம் யதார்த்தமாக பேசணும் இல்லையா? இல்லைனாக்கா வந்து படிக்கிற ராமாயணம் நடிக்கிறது மாதிரி போயிடலாம் ஆகிடும். அதனால் நாம் எவ்வளோ அனுஷ்டானத்தை ரட்சணம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பலம் நம்ம தேசத்துக்கும் சேரும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இது இந்த மாதிரி தர்மங்களில் ஈவன் பிராமணன் விதேசகரணம் போகிறத கூட வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பெரிய பாவமாக இருந்தது. இப்போது பொகாட்டாக பிராய்ச்சித்தம் பண்ண வேண்டிய நிலவுக்கு ஆகிடுச்சு. போயிட்டு வந்து பிராய்ச்சித்தம் பண்ணுறது போக இப்போ வந்து பொகாட்டா அது பெரிய அதிசயமாக இருக்குது. எல்லாம் ஓவர்சீஸ் அங்கே போய் தான் நம்ம சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்ன பேர் பிராமணர்கள் கலோக்கியங்கிறது பார்ப்பான்னு பேர். பார்ப்பான்னா இது இல்லை, எல்லாம் திட்ட வார்த்தை இல்லை. எல்லாத்தையும் பிரம்மத்தையே பார்க்கிறவன் பார்ப்பான். பார்க்கிறவங்க எல்லாத்தையும் பிரம்மத்தையே பார்க்கிறவன் தான் பார்ப்பான். அப்பேற்பட்ட பார்ப்பனன் என்னைக்கு வந்து பணத்துக்காகவும் பதவிக்காக ஓட ஆரம்பிச்சாலும் அன்றைக்கே அவருடைய மரியாதைக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சான். இதில் வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கிறோம். ராமாயணத்தை பார்க்குற போது எல்லாத்துக்கும் கதை தெரியும். ராமன் சீதை கல்யாணம் இது நடந்தது, வனவாசம் போனார், பாதுகாப்பாக நடந்தது, ராமன் தூக்கிட்டு போயிட்டான், ராமன் கொலை போனார், இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்ச கதை. இதில் நாம் கற்றுக்க வேண்டியது என்ன? இவன் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணான். இவன் மாட்டு போனார்கள் அவன் மாமியார்கள் எப்படி பார்த்துட்டா, இவன் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா எப்படி பார்த்துட்டா, இதெல்லாம் இந்த காலத்தில் இதை சொன்னாலே வந்து ஒரு பெரிய தோஷமாக இருக்கும். எத்தனை வீடுகளில் அந்த பிள்ளைகள் வந்து இங்கே இருந்து அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வளர்க்குற போதே அப்படின்னு ஃபாரின் 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 அப்படின்னு அந்த ஒரு ஆசையை காமிச்சு ஃபாரின் நினச்சி கடைசியில் அங்கேருந்து மாதம் ₹1,00,000 செக் அனுப்புறான். அது சரி, கீழே விழுந்துட்டா யார் தூக்கி வரப்பாங்க? அதுக்கு இருக்கா அவர் பிள்ளைகள் பக்கத்தில்? அது இல்லை. நான் சொல்கிற வழக்கம் சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைகள் மாட்டோம் ரொம்ப நல்லா சார், மாதம் எனக்கு ₹1,00,000 இல்லை 50,00,000 இருந்தாலும் ஒரு உடனே செக் வீச்சு அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ என் மேலே பிரிய முடியுமா? எங்கள் 2 பேர் மேலே என் பிள்ளைகள் எவ்வளோ பிரிய முடியுமா? இல்லை அப்படியா? கேட்டு பாருங்க. எனக்கு வயசாகிருக்கு, அப்பாவுக்கும் முடியல, எனக்கும் முடியல, வேலை வேணால் ஒரு விட்டுட்டு ஒரு 6 மாதம் இங்கே எப்படி போட்டு வாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்பாவோட உண்மையான மாதம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறது. ஏன்னா இதெல்லாம் தர்மம் இல்லையோ? தர்மம் கூட பண்ண வேண்டாம், ஒரு கிராட்டிடியூட். சின்ன வயசில் அந்த அப்பா அம்மா அப்படி காப்பாற்றிருக்காங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் காப்பாற்றிருக்கா. சரி, அப்பா சம்பாதிச்சு உனக்கு கொடுத்துருந்தாங்க, நீ திரும்பி சம்பாதிச்சு கொடுத்துடலாம். ஆனால் இந்த தாயானவர் ஒரு 10 மாதம் வயத்தை வச்சு சுமக்கிறாங்க. அந்த ஒரு 10 மாதம் வேண்டாம், 1 மாதம் வயதில் ஒரு செங்கல் வச்சு நம்மளால் இருக்க முடியுமா? அதுக்கு பிரதி பண்ண முடியுமா? நம்மளால் எவ்வளோ பிரதி பண்ணிட முடியும்? எவ்வளோ பண்ணினாலும் அந்த ஒரு கடன் என்றைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய அம்மா கடன் படாதான். ஏன்னா அதை பற்றி நம்மளால் பண்ண முடிய போகிறது, அதுக்கு சதுரசமான பற்றி நம்மளால் பண்ண முடிய போகிறது. அப்படி இருக்கிற போது அவளுக்கு வந்து ஓல்டேஜ் வருது, எவ்வளோ பெரிய பாவம். அந்த ஒரு எல்லாம் சொல்லுவோம், வயிற்று பழப்புக்கு அந்த வெளியூர் போக அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு எக்ஸ்கியூஸ். வயிற்று பழப்பு மட்டும் ஒன்று இங்கே போகும். நம்மளுக்கு நீடுக்கு நம்ம பாரத தேசம் நம்ம பார்ப்போம், நம்மளுடைய வீடுக்கு இது நம்மளுக்கு சொல்ல முடியாது, வெளியூர் தான் போயிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு தர்மம். அதனால் இந்த தர்மத்துக்காக தான் வந்து அண்ணர்கள் அவருடைய வேலை பண்ணணும், விஷயங்கள்லாம் அவருடைய வேலையை பண்ணணும் அப்படின்னு அவர் ராமன் அவ்வளோ சொல்கிறார். தன்னுடைய தர்மத்தை ரட்சிச்சென்று, சத்திய தர்மத்தை ரட்சிச்சென்று இவாளோட விஷயங்கள்லாம் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தினத்தை சொல்கிறார். அங்கேருந்து
அவர்கிட்ட கேட்குறேன், இந்த சுதீஷ்வரை இந்த அகஸ்தியருடைய ஆசிரமம் இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அவர் ரொம்ப நாளாக சேர்க்கணும்னு ஆசை, அது எங்கே இருக்குன்னு வழி சொல்லணும். அவரே வழி சொல்லி கொடுக்குறார். போகிற போது அகஸ்தியருடைய தாத்தா அவரே இருக்கார். அவருடைய ஆசிரமம் அவரை போய் பார்த்து அங்கேருந்து அகஸ்தியரை பார்க்க போகிறார். அகஸ்தியரை பார்க்குற போது லட்சுமணனுக்கும் சீதைக்கும் அந்த அவருடைய அகஸ்தியருடைய பெருமைகள்லாம் சொல்கிறார். இல்வலன் வாதாபி அப்படிங்கிற ஒரு விற்த்தாந்தம் சொல்லப்பட போகிறது. என்ன அப்படின்னா, இந்த இல்வலன் வாதாபிங்கிறவன் ரெண்டு துஷ்டர்கள். அவன் என்ன பண்ணுவானா, இந்த வர ரிஷிகள் பிராமணால் அவளெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வழி வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், இல்வலங்கிற வந்து எங்கள் காலத்தில் எனக்கு வந்து எது பண்ணேன், பித்திரு காரியம் பண்ணுறேன், இல்லை ஏதோ பிராமணர்களுக்கு பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்ஸ் வந்து போடுறது. அவளுக்கு அந்த வாதாபியை ஒரு ஆடாக்கி அதை வந்து சமைச்சு அவனுக்கு போட வேண்டியது. அவள் அந்த பிராமணனை சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, வாதாவே உத்திஷ்ட அப்படின்னாக்க அவன் அவனுடைய பிராமணனை வேத வச்சு வெளில வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த பிராமணனை வச்சு 2 பேர் சாப்பிடுவான். இதுதான் அவனுடைய வழக்கமாக வச்சுருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வசிஷ்டரை கூட்டு கோதம்பு வரணும் கூப்பிட்றாங்க. அதேமாதிரி அந்த வாதாபியை ஒரு ஆடாக்கி அந்த மாம்சத்தை இவர் பண்ணி போடுறான். பண்ண உடனே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவருடைய தபஸ் அப்போ வளர்ந்தனால அவர் தெரியுது என்ன பண்ண போகிறாங்க. அவர் இங்கே சொல்லிட்டு வாதாபை உத்திஷ்டன்னு சொல்றதுக்கு முன்னாடி வாதாபை ஜென்மத்பவ அப்படின்னு சொல்லிட்டார். அவன் வயிற்றுலேயே ஜீரணம் ஆகிட்டான். உத்திஷ்டன்னா எங்கே உத்திஷ்டது ஒன்றும் இல்லை, அவன் வயிற்றுலேயே ஜீரணம் ஆகிட்டான். இப்போ ஏற்பட்ட ஒரு பெருமை கொண்டவர். பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் இமாலயத்தில் வந்து கல்யாணம் நடக்குது. அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் இங்கேருந்து போயிருக்காங்க. இமாலயத்துக்கு போனோன்னே என்ன ஆகிடுது, வடக்கில் வந்து எல்லாம் கும்ப கூடினோடனே இந்த பக்கத்தில் ஏறி போயிருக்கு. இந்தியாவில் இந்த பக்கம் வந்து எல்லாம் தூக்கிட்டு அவனை நம்ம பயப்படுறாங்க. அப்போ இந்த அகஸ்தியரை கூப்பிட்டு இங்கே வேணா பாரத தாண்டா இந்த பக்கத்தை தாழ்ந்து போயிட்டு இங்கே எப்படியா நீங்கள் காப்பாற்றணுன்னே அவர் வந்து என்ன சொல்கிற, இந்த விந்திய மலையை போயிட்டு ஒரு கட்டவரால் அழுக்கிறார். உடனே கீழே இறங்குறது. நான் இந்த பக்கம் வந்துடுறார், தென்பக்கம் வந்துட்டு நான் திரும்ப வர வரைக்கும் இப்படியே இல்லை அப்படிங்கிறார். அந்த பக்கம் போல அது வரைக்கும் அது அப்படியே சந்தியாக இருக்கான். ஸோ இது இதெல்லாம் வந்து அவருடைய ஒரு பெருமை. இவர் தான் கடைசியில் வந்து ராமராவண யுத்தத்தில் ஆதித்யகதை கடைசி ஒரு 2 சத்து 3 சத்துக்களை ஆதித்யகதையை அனுகரிக்கப்படாத ராமனுக்கு இந்த ஆதித்யகதை சொன்ன பிறகுதான் அந்த ஒரு பலனை கொண்டு ராமன் அழைக்கப்படுறார். ஸோ இப்படின்னா அவர் அப்புறம் இங்கேருந்து வந்து ராமன் சீதி அவரை இது பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. பஞ்சவட்டிங்கிற இடத்துல அந்த இடத்துக்கு போகிறா. பஞ்சவட்டியில் போன உடனே இதுக்குள்ளே வந்து 10 வருஷம் ஆயிடும். இந்த இத்தனை ரிஷிகள் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க தங்கி ஒவ்வொருத்தரையும் சேமிச்சு அனுபவம் வேண்டிய விஸ்தாரம் போகிறதுக்குள்ள இந்த வனவாசத்தில் 10 வருஷம் முடிஞ்சு போயிடுது. இன்னும் ஒரு 4 வருஷம் தான் பாக்கி. அங்கே போய் பச்சவட்டியில் போய் ஒரு பண்ணைசாலையை வச்சுட்டு அற்புதமான ஒரு சன்னிவேசம். அங்கே இயற்கையெல்லாம் பூந்து கொடுக்குறது, அங்கே கோதாவரி சமீபத்தில் ஓடுறது. அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் சாந்தியாக இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அங்கே சொல்கிறார். அவர் வந்து லக்ஷ்மணன் பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா இந்த இடத்துல நல்லா சுற்றிப்பாரு, எங்கே நமக்கு வந்து நல்ல சமித்து நம்மளுடைய நித்திய வினோதம் பண்ணுறதுக்கான சமித்து, எங்கே வந்து புஷ்பம் நல்லா இருக்குமோ, எங்கே குஷம் எங்கே வந்து தர்ப்பங்கள் நல்லா கிடைக்குமோ, எங்கே நல்ல தீர்த்தம் இருக்கிறதோ இங்கே நீயே தேடி பார்த்து உனக்கு பிடிச்ச இடமா வந்து, ஏன்னா இதெல்லாம் தானே நீ ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்து அவன் கஷ்டப்படாது, அதனால் உனக்கு பிடிச்ச இடமா பார்த்து இது கட்டு. ஒரு பணசாலை மைண்டில் அவன் ஆடி போயிட்டாரான். லக்ஷ்மணன் எனக்கு இந்த சுவாதத்திரியம் கொடுக்குறதா, நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல கட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுடைய சேவகன், நீங்கள் எனக்கு சுவாமி, அப்படிதான் நான் எனக்கு இந்த சுவாதந்திரத்தை கொடுத்து என்னுடைய பாரதந்திரியத்தை, அதாவது உங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டிய ஒரு சேவகன் அப்படிங்கிற நிலைமையை நீங்கள் மாத்திரீங்க. அவனுக்கு கிருஷ்ணன் ரொம்ப துக்கப்பட்டு போயிட்டான். இப்போ ராமன் சொல்கிறார், சரிப்பா அவருடைய என்ன எனக்கு புரிஞ்சுது, அவரே ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துல ஒரு பணசாலையை கட்டு அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமாக ஒரு பணசாலையை கட்டுறான். எத்தினோடனே அதுக்கு வந்து ஒரு கிரேட் பேசம் ஒரு நாங்கள் அதெல்லாம் பண்ணி உள்ளே போகிறார். உள்ளே போய் எல்லாம் சீனியை வச்சுட்டு சுற்றி காமிக்கிறார். சுற்றி காமிச்சு ரொம்ப கவலையோட வெளியில் வரார். லக்ஷ்மணன் நினைக்கிறான், ஒரு காலம் நம்ம பண்ணிட்டு ஏதோ தோஷம் இருக்க போல இருக்கு, அதனால் ஆனால் அவர் வந்து இருக்காரு, என்ன ஆச்சு எதாவது தப்பு இருக்கலாம் அப்படின்னு கேட்குற போது அவர் சொல்கிறார், ராமன் இல்லைப்பா, ஒரு நீ இவ்வளோ பிரியமாக இருக்க உங்களுடைய அப்பா காலமாயிட்டாரு அப்படின்றாரா ராமன். லக்ஷ்மணன் சொல்கிறான், என்ன என்னுடைய அப்பா, உங்களுக்கு அப்பா இல்லையா, உங்கள் அப்பா தான் காலமாயிட்டார் அப்படின்றாரா. அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறது, இல்லைப்பா எனக்கு அப்பா காலமாகல, ஏன்னா அப்பா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீ பார்த்து நீ பண்ணுற. உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன், அண்ணாமணி எனக்கு அனுஷ்டானத்துக்கான ஒரு இடம், சமைக்கிறதுக்கான ஒரு இடம், அதெல்லாம் இல்லாமல் அண்ணாமணியோட ஏகாந்தமாக இங்கே வந்திருக்கா, அவள் தனியாக இருக்கிறதுக்கான ஒரு இடம், இப்படி பார்த்து யார் பண்ணுவா, ஒரு தகப்பனாக தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட காலத்தை நீ பண்ணுறீங்கன்னா எனக்கு அப்பா இல்லாத தெரியல, உனக்கு தான் அப்பா போயிட்டார் அப்படின்னு சொல்கிற. இது இருக்கிற போது ஒரு அழகான ஒரு ஹேமந்த் வந்துடுறதுங்க. அந்த இடத்துல சூர்பனகை அந்த இடத்துல வர
இங்கெல்லாம் வந்து கதையில் ஒரு பெரிய திருப்பம். ஏன்னா அந்த சூர்பனகர் வந்து திரும்ப ஒரு எதிர்ச்சையா அப்படிங்கிற வாக்கியத்தில் இந்த பிரயோகம் பண்ணுறாங்க வாதி. முன்னாடி நாம் இதே சப்தத்தை பதத்தை பார்த்தோம். மந்தரை கூடி வந்து இந்த ராம பட்டாபிஷேக ஏற்பாடுலாம் இருக்கிற போது மேலே இப்படி போய் பார்த்தா அப்போ எதிர்ச்சியாக அங்கே போனால் அங்கே பார்த்தா அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் வந்து இந்த இவ்வளோ கலைஞர் நடக்கலாம். அது மாதிரி இங்கே வந்து தேவத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கா. அப்படி இருக்கிற போது இப்போ வந்து சூர்பனகர் அங்கே வரா. சூர்பனகர் வந்து அதுக்கு பார்க்குறா. அந்த சொல்ற ததாசீனஸ்ய ராமஸ்ய கதாசம் சகச்சேதஸா தம் தேசம் ராட்சசி காச்சித் ஆஜகாம எதிர்ச்சையா அங்கே வந்தாலாம். அந்த சூர்பனகர் வந்துட்டு இந்த ராமன் சீதை ஏகாந்தமாக இருக்கிற சேவையை அந்த சூர்பனகர் கிடைக்கிறான். ஏன்னா அதுவும் ஏதோ ஒரு சாபவசாது இந்த மாதிரி சூர்பனகர் ராட்சசியாக வந்துட்டாலும் அவளுக்கு அந்த ஒரு பாக்கியத்துக்கு முன்னாடி எப்படி சுமந்திரருக்கு தன்னை ஒரு பரவாத தேவனாகவும் ஒரு பிராட்டியோட ஏகாந்தமாக ஒரு சேவையை அங்கே அயோத்தியில் கொடுத்தாரோ அதை மாதிரி ஒரு ஆட்சியை அனுபவத்தை வந்து இந்த சூர்பனகை கொடுக்குறார். சூர்பனகை இவருடைய அழகை பார்த்துட்டு மயங்கி போகிறாள். உடனே இவன் வந்து இப்படியே போனாங்க விகாரமாக இருக்கும். அவன் நம்மளை எழுதுறது பாராட்டான் அப்படின்னு தன்னை வந்து ஒரு சுந்தரியாக தன்னை மாற்றிட்டு அவன் ராமன்கிட்ட போகிறான். ராமன் வந்து கேட்குறான், நீ யாருமா எங்கேயும் வந்திருக்க, என்ன விஷயம் இருக்கா இங்கே வந்திருக்க அப்படின்னு. அப்பா சொல்கிறான், நான் வந்து ராவனுடைய தங்க உன்னுடைய அழகில் வாங்கி நான் வந்திருக்கேன். என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணிட்டாக்க வந்து நான் வந்து காமச்சாரி எங்கே வேணால் போகலாம், எல்லா சௌகரியங்களும் எங்கள் அண்ணா பண்ணி கொடுப்பான். அதனால் வந்து நாம் அண்ணா ஏற்காக நாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற. அதுக்கு ராமன் சொன்னான், வரமா நான் வந்து அதுக்கு கல்யாணம் ஆனேன், என்னுடைய மனைவி கூடவே வந்திருக்கா, அதனால என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால சக்கரை சண்டை வரும், அவரோட சண்டை போகணும், அவரோட வேணா வச்சுருக்கா, அவனை வச்சா அதெல்லாம் இந்த பிரச்சனை எனக்கு வரும், உனக்கும் நிம்மதியாக முடியாதுமா. அதனால் நீ வேணா அவனை பண்ணு. அதை வந்துருக்கான் பாரு என்னுடைய தம்பி, அவன் வந்து கல்யாணம் ஆனான் தான், ஆனால் இப்போ வந்து பாதியாதான் இங்கே இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பணம் தேவைப்படுறது, நீ அவனுக்கு தேவைப்படுறதா, அவனை போய் பாரு, அவனை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னா. இவன் வந்து பாவம் வந்து பக்தினா இருந்தாள், அழகாக அவனை பார்த்தா அவை இவ்வளவு இன்னும் அழகாக இருக்கான். உடனே லட்சுமணன் போகிறான், நீ அந்த கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை ரொம்ப அழகாக நீ எனக்கு இவ்வளோ வந்து அவனுடைய தங்கை அவனுக்கு சொன்ன எல்லாம் விட்டு சொல்கிறேன், நான் வந்து எங்கிட்ட இருக்கிற ஆனந்தமாக இருக்கலாம், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். லட்சுமணன் விவாதமா நியாயம்தான், ஆனால் என்ன பண்ணுறது பாரு, எனக்கு அது பாக்கியம் இல்லை. ஏன்னா நானே ஒரு அடிமை, அவன் தான் எனக்கு சுவாமி, ராமன் தான் எனக்கு வந்து எல்லாமே சர்வம். அவனுக்கு நான் அடிமை தேடி பண்ணுறதுக்காக ஒரு சேவை தான் வந்திருக்கேன். நான் உன்னை கல்யாணம் தான் என்ன ஆகும், நீயும் என் கூட சேர்ந்து சேவை பண்ணணும். ராமனுக்கு பண்ணுறதோட இல்லை, மன்னிக்க சேர்ந்து நீ பண்ணணும். நீ அதுக்கெல்லாம் தயாராக இருக்கியா? நீ எப்பேற்பட்ட ராமனுடைய தங்கையாக இருந்து இது மாதிரி சேவை பண்ணுறதுக்கெல்லாம் அவனை வந்து எப்படி பார்க்குறது? அதனால் வந்து அது சரிப்பட்டு வராதுமா. நீ சும்மா ராமன் வந்து ஒரு தடவை சொன்னாங்கன்னா படிய மாட்டான், நீ திரும்ப போய் அவன்கிட்ட கேட்டு பண்ணிட்டுருவான். திரும்ப ஒரு தடவை சொன்னாங்க சீதையை சமாதானம் பண்ணிடுவாங்க, நீ போய் அவன்கிட்ட கேளுங்க. திரும்ப இங்கேருந்து வராது. சீதையிட்ட போனாக்க, அம்மா நீ வந்து உன்னுடைய அழகெல்லாம் முன்னாதான் இருக்க, இல்லைன்னு சொல்கிறேன், நீ பெரிய ஐஸ்வர்யத்தை வச்சுருக்கேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லையம்மா, நான் என்ன பண்ண முடியும், கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் எனக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஏழாமா சொல்கிறேன். இது ரொம்ப கோவம் இருக்குது, என்ன விளையாடுங்களா, நீங்கள் அண்ணன் பண்ணி மாற்றி மாற்றி என்ன ஷட்டில் படிச்சிருக்கீங்களோ, இது சரிப்பட்டு வராது. இதெல்லாம் சீதை படத்தில் இருந்தால் தான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, அவளை போட்டு கட்டு அழிச்சுதான் சரியாக போயிட்டு சீதையை அழிக்கிறதா அவங்கள பாயலாம். இப்போ ராமன் சொல்கிறான், லட்சுமணா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாம் ஏதோ பிரயாசக்காக எல்லாமே சொன்னோம், யாரால் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். அதனால் இவளை வந்து பண்ணி அனுப்பிச்சிடுவோம், ஒரு இவருடைய மூக்கு காலையில் இருந்து அனுப்பிச்சிடுவோம். நான் வந்து வாழை எடுத்து இதனால பொண்ணை இவளை வந்து கொல்ல வேண்டாம் அப்படி, ஏன்னா முன்னாடி காடையை வரைக்கும் ரொம்ப யோசிச்சா. அங்கே வந்து விஸ்வாசத்தை சொன்னேன், கம்பல் பண்ணதால் பண்ணினான். ஆனால் இப்போ இவருக்கு சுவாதந்திரம் உண்டு, அதனால் கொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து அவளை விகாரமாக்கி மூக்கின் காலையில் வந்து அனுப்பிடுறான். அப்படி அனுப்பிச்ச உடனே அதை அவன் வந்து ரொம்ப கோபப்பட்டு மூக்கில் ரத்தம் வழியே இங்கேருந்து ஓடுறான். அவனுடைய அண்ணன் இருக்கிற பந்துக்கள் கிட்ட ஓடுறான். இது வந்து ஆழ்வார் வந்து பாடுற கண்டமன் கிடையாது ஒரு பிரதேசம், தேவப்பிரியார் அப்படின்னு பேர், உத்தராகண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது, தேவிகட் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட். அங்கே இருக்கிற தேவப்பிரியாரில் அரக்கநந்தாவும் பாகியவதியும் 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து பச்சையாக இருக்கும், இன்னொன்று வந்து பழுப்பு நிற கலர். அது வந்து சங்கமிக்கிற ஒரு ரம்யமான ஒரு சூழல். அங்கே இருக்கிற பகவான் ராமன், புருஷோத்தமன் பேர் வருது. ராமன் 4 கையோட சீதையோடு அங்கே இருக்கார், லட்சுமணன் தனியாக இருக்கார். அந்த இடத்துல இதை வந்து மங்களாசாசனம் பண்ணுறார் பெரியாழ்வார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் கடித்தையும் தாசரதி போய் எங்கும் தன் புகழாவிருந்து அரசலான் கையும் பொருளோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே
கடுவினை கலைந்திடகிற்கும் கங்கையின் கரைமையும் கைகள் நின்ற கண்டபடி நகரே. இதை பாரதால ஒரு ஸ்வரம் சொல்றான். கங்கா கங்கேதி யோகூயாத்த யோஜனானாம் சமேரமி உச்சதே சர்வபாதேபியோ விஷ்ணுலோகம் கச்சதி அப்படின்னு அதை இந்த பெரியாழ்வார் பாசத்திலிருந்து சொல்றார். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலைந்திடக்கும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு அபிமான சூழல் இங்கே நடக்குது. அதுக்கப்புறம் இவர்கள் இந்த மானபங்கப்பட்டவர்கள் இப்போ கரதூஷணன் அவர்கிட்ட போய் சொல்றா தன்னுடைய பந்துக்கள் கிட்ட. உடனே அந்த கரதூஷணன் என்ன பண்றா, முன்னாடி வந்து ஒரு அவர்கிட்ட சொல்ற போது இவர்கிட்ட சொல்றா, தசரதனுடைய பையன் என்ன இது மாதிரி ஒரு விகாரம் நினைச்சுட்டான்னு சொல்லலை. அப்படி சொல்ல போனவன் தான் கோபத்தோட போனவள். அங்கே போன உடனே இவருடைய அழகு ஐமினத்தால தருணோபசம்பன்னோ சுகுமாரோ மகாரோ புண்டரீக விஷாலாசோ கிருஷ்ணாஜிராமரோ அப்படின்னு இவாளை பார்த்த அந்த ரூபத்தில் மயங்கி அதுவே அவன் மனசில் ஓடினதுனால அங்கே போயிட்டு அதை சொல்றா, இவ்வளோ அழகானவன் அங்கே வந்திருக்கான், என்னை வந்து விகாரம் பண்ணி அனுப்பிச்சுட்டான், அவளை நீ உடனே போய் நீ அவனை கண்டிக்க அப்படின்னு சொல்றா. உடனே கடன் அப்படிங்கிற ராட்சசன் 14 ராட்சசன் அனுப்புறான். 14 பேரையும் வந்து ராமன் வந்து தான் ஒருவனாகவே அடிச்சு அவளை சம்ஹாரம் பண்ணிடுறான். அப்போ லட்சுமணன் சொல்கிறான், அண்ணா நீ நீயை பார்த்து நீங்கள் இருந்துக்கோ, நான் போய் எடுக்கிறேன். ராமன் சொல்கிறான், அதை வேண்டாம்ப்பா நீ ஏன்னா இப்போ அப்படிதான் சான்ஸ். ஏன்னா முன்னாடி வந்து ஸ்ரீயம் பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கா சீதை. தன்னுடைய ஆண்மையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு காலங்கள் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம போயிட்டு நாம தான் நிரூபிக்கணும். நீ வந்து புகைக்குள்ள அண்ணியை வச்சுக்கோ, வச்சு நீங்கள் தனியாக ஆள் பார்க்கறது நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இவனால வந்து இந்த 14 ராட்சசாவையும் அழிச்சு விட்டா. அப்புறம் திரும்ப இந்த இவன் என்ன பண்ணா, தூஷணன் அங்கே இருந்தான், அவனை சம்ஹாரம் பண்ணலாம். திரிசிரஸ் அப்படிங்கிற ராட்சசன் 3 தலைவரோட அவனையும் அழிச்சு அனுப்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் கரணே வரான் ராமன் எதிர்த்து. இப்படியாக 14,000 ராட்சசர்கள் அங்கே வந்துடுறான். இவன் அழிக்கிறது, ராமன் அழிக்கிறது. இவன் எல்லாரையும் இவன் ஒருவனாகவே இருந்து இந்த 14,000 ராட்சசர்களையும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறானா. அப்படி ஜெயிக்கிற போது பரமான யுத்தம் அங்கே நடக்கிறது. 2 பேருக்கும் வந்து அந்த ரத்த விழாரியா நடக்கிறது. இவன் உடம்புல அப்படி ரத்தம் கொட்டுறது, ரத்தம் அம்புகள் தெரிச்சு அந்த ரத்தங்கள் கொட்டுறது. தன்னுடைய கதையை உடைச்சு தர்றான். அவன் கத்தியை எடுத்துக்கிறான், அந்த கத்தியை திரும்ப அவன்கிட்டயே எடுத்துக்கிறான். அதெல்லாம் உடைச்சு அந்த அவன் மேல் வானம் விட்டு அதை அவன் அழிக்கிறதுக்காக ஒரு 2 அடி பின்னாடி தள்ளி அவனை திரும்ப அவன் மேல் வானத்தை விட்டு ரத்தத்தை கூட அவனை அழிச்சுடுறான். அவனை அழிச்சுட்டு திரும்ப வரான் சீதையை பார்க்கறது. சீதை அவளை பார்த்து அப்படி சந்தோஷப்படுறாள். அப்ப சொல்ற, தம் திருஷ்டுவா சத்ருஹந்தா மகரிஷீனாம் சுதாப பபூவ திருஷ்டா வைதேகி வர்த்தாரம் பரிகஸ்தஜே அப்படின்னு தம் திருஷ்டுவா அவனை பார்த்து ஆலிங்கனம் பண்ணினான். இப்பேற்பட்ட மகாவீரன், ஒரு மகாபுருஷன், நம்மளுக்கு வந்து பராக்கிரமசாலி, நமக்கு அவன்கிட்ட நம்ம பார்க்கப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் அந்த ஆலிங்கனம் பண்ணாலாம். அந்த ஆலிங்கனம் அவனுக்கு அவ்வளோ ஹிதத்தை கொடுத்துதான். அவனுக்கு வந்து அவனுடைய உடம்புல இருந்த புண்கள்லாம், ரத்தம் சொட்ட சொட்ட அந்த விழுப்புண்கள்லாம் அதிலேயே வந்து தீர்ந்து போச்சான், குளுமையாயிட்டான் இவனுக்கு ஆலிங்கனம் பண்ணதை. குலசேகர ஆழ்வார் அவருடைய ரொம்ப பெரிய ராமபக்தர், முகுந்தமாலன்னு சொல்றேன், அவர் இருக்காது. அவர் பெரிய ராமபக்தர். அவருடைய சபையில எப்பவும் வந்து யாரையோ ஒரு பண்டிதாவை கூப்பிட்டு ராமகதை சொல்லிட்டே இருப்பார். இந்த ராமாயணத்தில் அவர் சொல்லிட்டே இருக்கார். நித்திய பிரவச்சனம் நடக்கும், நித்திய உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கும். அந்த பண்டிதர் சொல்றார், இந்த மாதிரி கனதோஷனால் வந்துட்டா, முன்னாடி 14 ராட்சதால் வந்தா, ஒரு 10,000 நினைச்சுன்னா 14,000 ராட்சதால் வந்தா அவளுக்கு மொத்தமாக இருக்கான். இவன் வந்து அவளும் அத்தனை ஆயுதங்களை நிறைய எடுத்துருந்தாரா, கண்டபடியே அவள் யுத்தம் பண்ணுறா. ராமன் ஒண்டியா இருக்கானே இவர் அந்த நிலைக்கே இவர் போயிட்டார். போயிட்டு தன்னுடைய பரிவாரங்களை போட்டு சொல்ற, சேனாதிபதியை எடு நம்மளுடைய படைகளெல்லாம் திரட்டு, உடனே போவோம், ராமனை காப்பாற்ற ஒண்டியா மாட்டிட்டான் அப்படின்னு கத்துறாரு. அந்த ஒரு ஆவேசத்தை அடையிறார். அப்போ உடனே அங்கே இல்லை, நாங்கள் எப்படி நம்ம படையெல்லாம் அமைச்சிட்டோம், ராமனை ஒத்தாசை பண்ணியாச்சு, அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னதான் திருப்தியான அப்படி ஒரு ராமபக்தர். இதை இந்த கரதூஷண வதத்தை முடிக்கிற போது இதை வந்து சுவாமி தேசிகன் அந்த அந்த ரணங்கள், வீர ரணங்கள் இருக்க, அந்த ரணங்கள்லாம் எப்படி தீர்ந்ததுன்னா இந்த மைத்திரியுடைய ஆலிங்கனத்தால் தீர்ந்தது அப்படின்னு தேசிகன் பாடுறான். அதுக்கப்புறம் இந்த ஜனஸ்தானத்தில் இங்கே நடந்தது, அதில் ஒருத்தன் மட்டும் அக்கம்பனன்னு பேர் தப்பிச்சு ஓடி போயிடலாம். 13,999 ராட்சசர்களை தான் இவர் சம்ஹாரம் பண்ணினார். அந்த ஒருத்தன் தப்பிச்சு போயிடலாம். அவன் தப்பிச்சு நேராக போய் ராவணன்கிட்ட போய் சேர்றான். ராவணன்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து சூர்பனகை வந்து அவமானப்பட்ட
யுத்தத்தில் நான் ஒருத்தமாக தப்பிச்சேன் அப்படின்னு ஆச்சரியப்படா ராவணன் எப்படியா நீ மட்டும் எப்படி தப்பிச்சேன்? அது ஒன்றும் இல்லை, அவன் வந்து தன்னுடைய ஸ்திரியை தவிர இன்னொரு ஸ்திரியை வந்து வதம் பண்ண மாட்டான், பார்க்கவும் மாட்டான். ஆனால் நான் வந்து மேலே ஒரு பர்த்தா வந்து பொம்மனாட்டி மாதிரி நான் வந்து வேஷம் போட்டு வந்துட்டேன். அதனால் வந்து என்னை நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், பின்னூறு தெரிஞ்சதான் நான் பிழைச்சேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துவிடான் ராவணன் கிட்ட. இதை என்ன அக்கம்பனுக்கு என்ன ஆசையாக இவனுடைய படப்பிரமன்னு தெரிஞ்சுட்டான் இந்த அக்கம்பனன். அதனால் அவனை எதிர்க்க போகிறான் அந்த ராவணன். இவன் கரதூஷணன் எதிர்த்து போகிறதே தப்பு அப்படின்னு மனசு நினைச்சான். அவன் சொன்னால் கேட்க மாட்டான் சொல்லிட்டு அவன் அழிஞ்சான். அதே மாதிரி ராவணன் எதிர்க்க போகிறான், அவன் அழியட்டு அவனையும் கூட்டி கொடுக்குறான். ராவணன் அப்படியா எப்போ என்னுடைய தங்கையை வந்து இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்தினானோ நான் விடமாட்டேன், அந்த இதையும் வந்து தங்கா கரதூஷணையும் அழிச்சுட்டான், இனிமேல் நான் விட போகிறதில்ல, நான் போய் அழிக்கிற பாட்டு உடனே ராவணன் கிளம்பா சொல்கிறான். அப்படிலாம் பண்ணாதீங்களோ, அவன் வந்து ரொம்ப சாதுரியமாக இருக்கான், அவன் மட்டும் இல்லை அவனோட தம்பி ஒரு இருக்கான், ரொம்ப பராக்கிரமசாலியாக இருக்காரு. அதனால் அப்படிலாம் நம்மளால் நினைச்ச முடியாது. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், ரொம்ப அழகான மனைவி இருக்கா அவள் சீதைன்னு, அவளை போயிட்டு அபகரிச்சு வந்துருக்கோம். அவள் பக்கத்தில் இல்லை, அவள் கூட இல்லை, அவள் போயிட்டான்னு ஆட்டோமேட்டிக்காக அவன் போயிடுவான். நீங்கள் எது இருக்கா போய் சண்டை போட்டு 4 பேர் அதில் 4 பேர் போவாங்க 4 பேர், அதனால் வந்து நம்ம ஜெயிப்போமான்னு தெரியாது, அதனால் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு யோசனை சொன்னேன், அதை நீங்கள் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இது நல்ல ஐடியாவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாரிசன் வரான். மாரிசன் கேட்குறான், இந்த மாதிரி வந்து தெரியுமா அவனுக்கு சூழ்நிலையை வந்து அவமானத்துக்கு இருக்கான், நீ வந்து எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும், நான் வந்து அவன் அழிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து அப்படின்னா நீ பண்ணாத, உனக்கு ராமனை பற்றி யாரும் தெரியாது, அவனுடைய பராக்கிரமும் தெரியாது உனக்கு. நான் வந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் சுபாகுமாரிச்சனா இருக்கும்போது இந்த விஸ்வாமித்திர கூட வந்தபோது இன்னும் சின்னவாடாக இருந்தான். இப்போ வந்து 25 வயசு ஆகிட்டு, அப்புறம் ஒரு 10 வயசு 25 வயசு மேலே ஆகிட்டு, 35 30 வயசு ஆகும். அதனால் வந்து இப்போ இன்னும் வளர்ந்துருக்கான். சின்ன பசங்களாக இருக்கும்போது அடித்த வில்லே இன்னும் எனக்கு அந்த அம்பை எனக்கு இன்னும் வழி மாறலை, என்னை கொண்டு சமுத்திரம் சொல்லிட்டான், எனக்கு தப்பிச்சு பழச்சுமே ஒரு ஓட்டின்னு இருக்கிற வாழ்க்கையை. அதனால் அவங்கெல்லாம் நீ போகாத, ஆனால் வந்து தர்மம் இல்லைப்பா உனக்கு இருக்குங்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சுடுறான். அந்த சமயத்தில் நல்ல டைம் போட்டு ராவணன் திரும்ப போயிட்டான் சண்டைக்கு. ராமன் போவான் சண்டைக்கு போவான், திரும்ப போயிட்டான். சூர்பனனை பார்த்தா என்ன நான் நினச்சது நடக்காத போகிறேன், அவன் ஓன்னு ஒப்பாரி வச்சு அங்கேயிருந்து போகிறான். நான் கரதூஷன் நம்பினேன், அவன் ஒரு வேஸ்டாக போயிட்டான், அவனையும் வந்து இந்த போரில் ஜெயிக்க முடியுது, அவன் மாண்டு போனான். இப்போ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணனா என்ன பண்ணுறது? நான் வந்து எதுக்காக போனேன் தெரியுமா? நான் போட்டு எனக்காக எந்த எதுக்காக பண்ணணுமா போகிறேன். அப்பேற்பட்ட ஒரு அழகான சீதை உனக்குன்னு மனைவி நடக்கணும். அவன் போய் அந்த ஒரு வனவாசத்தில் வந்திருக்கான், விகாரி காரி அவன்கிட்ட போயிருக்காரு. அந்த அழகு வந்து உன்னுடைய அண்ணன் இருக்க வேண்டாமான்னா அதுக்காகத்தான் நான் உனக்காகத்தான் போனேன். நீ வந்து இப்படி வந்து விட்டுட்டு உட்காந்து டிகிரியை திரும்ப வந்து உனக்கு என்ன ஒரு இதுவே இல்லையா, ஆண்மை இல்லையா உனக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ திரும்ப சூடு வரக்கட்டவன் அப்படியாமா இது எனக்கு தெரியாமல் போயிட்டு அதை மாறிச்சுங்கிறது என்னுடைய மாமா சொன்னால் நான் திரும்ப வந்து நான் திரும்ப அங்கே போகிறேன், கவலைப்படாது, நான் வந்து சீத்தையை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவன் போகிறான். திரும்பவும் வந்து இந்த சூர்பனையாக பிசாசால் பிடிக்கப்பட்ட ராவணன் திரும்ப வந்து அங்கே மாரிசனுடைய ஆசிரமத்தில் வரா. மாரிசன் இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல நீ என்னை வந்து சமாளிக்க முடியாது, நீ எதை சொன்னால் நான் கேட்க போகிறதில்ல, நீ வந்து அங்கே எனக்கு வந்து சீதையை நான் அங்கே அந்த சீட் பண்ணி வந்துட்டேன், நீ தான் எனக்கு ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அப்போது ரொம்ப அழகாக ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு மாரிசன். பிரியம்னு ஒன்று இருக்குது, ஹிதம்னு ஒன்று இருக்கிறாங்க. எனக்கு யார் இதெல்லாம் வந்து உனக்கு மாதிரி உபதேசம் பண்ணுறான்னு தெரியல. பிரியம்னு உனக்கு சொல்கிறதெல்லாம் வந்து உனக்கு நன்மையை பயக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில பேர் ஹிதமாக சொல்லுவாள், அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உன்னுடைய நன்மைக்காக எது சொல்கிறாளோ அவள் தான் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, அவள் தான் உங்கள்கிட்ட ஆனஸ்டாக இருக்கிறவா. உனக்கு பிரியமாக உனக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு உபஸ்துதி சொல்லி ஏதோ உனக்கு அட்வைஸ் பண்ணாலே அவள்லாம் உனக்கு வந்து ஆனஸ்டாக அவங்ககிட்ட இருக்கிறவாள், அவளை நீ ஸ்நேகிதனாக கொண்டிருக்கியான்னு உனக்கு யாரும் நிறைய உபதேசம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சுலபா புருஷாக ராஜன் சததம் பிரியவாஜன அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய வர்த்தாசுவதா சதுர்லபா அப்படிங்கிறான். மாரிச்சன் ராட்சனாக இருந்தாலும் ராட்சசனாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரியம் ஹிதம் இந்த ரெண்டுத்துல உனக்கு ஹிதத்தை சொல்கிறவாளும் ரொம்ப குறைச்சல், துர்லபம், அதை கேட்குறவாளும் குறைச்சல். அதான் நான் சொல்கிறேன், நீ கேளு. அவன் வந்து உன்னால வெள்ளப்படலாம் அவன் ஜெயிக்க முடியாது. அதனால் வந்து நீ இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுடு, தயவு செஞ்சு நீ திரும்ப போயிடு. அவனை நீ எந்த இடையூறும் பண்ணாமல் இருக்கிறவங்க அவன் ரொம்ப நல்லவன், சரணாகத காப்பாற்றுவான். நீ எப்பயாவது அவன் மேலே வேஷம் வச்சுட்டு விரோதம் பாராட்டு நீ அவன்கிட்ட போனால் நீ தப்பிச்சு வர முடியாது. நிச்சயமாக வந்து மரணம் ஏற்படும். அது உன்னோட போகாதுப்பா, அவனை சேர்ந்தவாறு மரணம் அடைவான். ஏன்னா இப்போ கருடன் வந்து
ஒரு நடுவில் இருக்கிற பாம்பை கொத்தின்னு போறது. அப்ப என்ன பண்றது, அதை சுற்றி இருக்கிற மீன்களையும் கொத்தின்னு போயிடுது. அது மீன்களை எடுக்கணுன்றது இல்லை, பாம்பை கொத்த வருது. அப்போ கூட இருக்கிற மீன்களும் சுட்டு போடுறது. எதனால இந்த பாம்பு இருக்கிற கூட சேர்ந்ததுனால. அந்த மாதிரி உன்னோட இருந்த பாவத்துக்காக, உன்னுடைய ராஜ்யத்தில் இருந்த பாவத்துக்காக உன்னுடைய ஜனங்களும் இலங்கையில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் உன்னுடைய குடிமக்கள்லாம் போயிடுவாங்க. அதனால நீ இது மாதிரி தப்பு பண்ணாத, உன்னுடைய இதுவே நம்ம குலமே அழிஞ்சு போயிடும், அதனால திரும்ப போயிடு அப்படின்னு சொல்றான். நீ சொல்றா போன் நிறைய கேட்டாச்சு, உங்ககிட்ட நான் உபகாரம் பண்ணுன்னு கேட்டா நீ உங்கள்கிட்ட உபதேசம் கேட்க வரல, நான் சொல்றது நீ பண்ணு. அப்படி நீ சொல்றது நான் சொல்றது நீ பண்ணலைன்னா நானே அவனை கொள்ளுவேன் அப்படின்றான். யோசிச்சு பார்த்தான். சரி, இவனை இவன் சொல்றதை பண்ணாலும் இவன் கொல்ல போறான். நான் இங்கே இவன் உபகாரம் பண்ணுறதுக்காக அந்த ராவணனை நோக்கி போனாலும் ராமன் கொல்லப்படான். ராவனுக்கு கையால் கொல்லப்பட நம்ம செத்து போகிறது எவ்வளோ மேல். பரமபுருஷன் அங்கேயாவது நம்ம சாவன் போய் இவன்கிட்ட போய் சாவானே, எப்படி நமக்கு மரணம் நிச்சயம், அது நம்ம அந்த பரமபுருஷன் கையால் சாவானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னா, நான் சீதையை அபகரிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அவள் 2 பேரையும் அங்கேருந்து நிறுத்தணும். ராமனை லட்சுமணன் இருக்கிற வீணா சொல்லியிருக்க அவள் பராக்கிரமசாலி, அவள் இருக்கிற வரைக்கும் என்னால் அவளை அபகரிக்க முடியாது. அதனால் நீ ஒரு தங்க மான், ரொம்ப பலபலன்னு இருக்கிற விழுப்பாக இருக்கிற ஒரு சொர்ண மானாணி அவள் எதிர உலாக்கணும், அவளை ஆசைப்படுவாள். அந்த அளவு நீ அவளை ஆகர்ஷணம் பண்ணணும். அவனை ஆசைப்பட்டு ராமன் அனுப்பியிருப்பாள். ராமன் அவனை தொடர்ந்து போவான். நீ அவன் கையில் பிடிபடாமல் நீ ஓடணும். ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிடுவான், ஓட்டிட்டு போயிடு. அவனை தொடர்ந்து வருவான். ஒரு இடத்துல வந்தவொடனே ரொம்ப தூரம் அவனை தள்ளிட்டு போன பிறகு நீ அவங்க மேலே எப்படியும் அவங்கள விடுவான். அப்போ நீ லட்சுமணனையும் சீதையும் அவள் பேரை கூப்பிட்டு நீ சத்தம் போடு. உடனே சீதை எப்படி லட்சுமணனை அனுப்புவோம். அப்போ அவனும் நான் கேள்வி விளையாடலாம். அப்போ நான் போய் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு சர்ச்சை போட்டு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். சரி சொல்லிட்டு விதி ஆரம்பித்தது, இவனை பேர போகிறான், நம்ம அவன் கையால் ஆடுவோம் அப்படின்ட்டு மாரீச்சன் அங்கே போய் ஒரு பொன்மானாக ஆகி அற்புதமாக துள்ளி குதிச்சு ஓடிட்டு அவனுடைய பர்ணசாலை எங்கே ராமன் சீதை இருக்காளோ அந்த இடத்துல பர்ணசாலை எங்கே ஓடுறான். ராமன் சீதை அந்த திண்ணையில் உட்காந்துருக்கிற போது சீதை கண்ணில் படுற மாதிரி அவன் துள்ளி குதிச்சு ஓடுறான். சீதை பார்த்து ஆசைப்படுறா. நான் தான் என்ன அழகாக இருக்காரோ, இதை நம்ம திரும்ப இங்கே நம்ம விளையாட்டுகளை கூட வச்சுக்கலாம். இதை நம்ம ஊருக்கு எடுத்து ஆச்சு ஓட 12 மாதம் தான் இருக்குது, 12 மாதம் நம்ம அயோத்திக்கு எடுத்துன்னு போனாக்க எவ்வளோ அழகாக நம்ம அந்த புறத்தை நம்ம அலங்கரிக்க முடியாது, இதை பிடிச்சு கொள்வோம் அப்படின்றா. லட்சுமணன் பார்த்து சொல்கிறான், அண்ணா நீ பாரு, இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கியா பொன்மான் அப்படிங்கிறது. எனக்கு என்னமோ ஜனதூஷனால் நாம் கொண்டதுனால நம்ம மேலே தேசம் பாராட்டி இந்த மாரீச்சன் இங்கே தான் இருக்கான், அவன் பண்ணின வேலையாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டு முன்னாடியே நம்ம அடி வாங்கியிருக்கான். அதனால் சித்தாசனத்தில் அவன் பண்ணின வேலையாக எனக்குமோ இவன் மாரீச்சன் தான் இந்த வேஷத்தை நான் தோன்றது, நீ அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்றான். அப்போ சொல்கிறா ராமன் சொல்கிறார், அப்படின்னா இல்லைப்பா, ஏன்னா பரத்வாஜனுடைய 7 புதல்வர்கள் யோகாபியாசம் பண்ணினான். அவள் பண்ணின போது அதில் ஏதோ சில குறைகள் வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணாவா, காமதேவனை பொண்ணு அதை வச்சு ஏதோ ஒரு பூஜை பண்ணினான். அப்போது அவளுக்கு ஏற்பட்ட சாபத்தினால அவளே ஒரு 7 பட்சிகளாகும், 7 மானச சம்சாரங்களாகும் அப்படின்னா அவள் பல வடிவில் இருந்தாள். அதெல்லாம் பொன்மயமாக இருந்தது, நமக்கு தெரியாது இல்லையா, இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அதனால் நீ அது ஒரு பஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இது பொன்மானியா, நியாயமான பொன்மானா கூட இருக்கலாம். இவன் ஆசைப்பட்டு கேட்குறா, எனக்கு எதுவும் கேட்டதில்லை, அதனால் அதை பிடிச்சி தான் கொடுத்தோமே அப்படின்றான். சீத்தை சொல்கிறா, அப்படியே உயிரோட பிடிக்க முடியாட்டாலும் அதை கொண்டு அந்த தோல் எடுத்து நம்ம மாசமாக போட்டு போகிறாங்க, நீங்கள் உங்களுக்கு அதுக்கான யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்கிறா. சரி, லட்சுமணன் பார்த்தான், இதுக்கு மேலே நம்ம பண்ண அவதார காரியம் நடக்க போகிறது, நம்ம சொல்லி முடிச்சாரு அப்படின்ட்டு ராமன் லட்சுமணன் சொன்னது கேட்காம அந்த மானத்தை போகிறான். மனுஷன் பிறந்துட்டு அது என் கையில் பிடிப்படாமல் ரொம்ப தூரம் ஓடிடும். இவன் லட்சுமணன் சொல்லிட்டு போகிறான், நீ கிட்ட வராது, நான் போய் பார்த்து அதை பிடிச்சி வந்துடுறேன், அது கைக்கு பிடிபடாதுன்னு அதை கொண்டாலும் கொண்டு வந்துடுறேன், அதோட வித்தியான எடுத்து வந்துடுறேன், நீங்கள் மண்ணியை காப்பாற்றிட்டு இங்கே லட்சுமணன் எங்கேயும் போகாமல் இங்கே நிகழாமல் இங்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை பிறப்பிச்சுட்டு அவர் போகிற. ரொம்ப தூரம் போன உடனே அது தன் கையில் பிடிபடாத மாதிரி இணையில் ஓடி போய் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப தூரம் தள்ளி விடணும் அப்படின்ட்டு ஒரே அம்பு விட அந்த அம்பினால் அடிபட்டு அந்த கீழே விழுது. அந்த மாரீச்சனாகிற மான் கீழே விழுது. விழும்போது முன்னாடியே ராமன் சொன்னாங்க, ஹே சீதே ஹே லட்சுமணா அப்படின்னு ராமன் குரல் கத்தல். அந்த குரல் இங்கே சீதையும் லட்சுமணன் இருக்கிற இடத்து வரைக்கும் எக்கோ அடிக்கிறது. அந்த ஒலியை கேட்டு பயந்து போகிறா. லட்சுமணன் பார்த்து சொல்கிறா, அப்பா இது அண்ணாவுடைய குரல் இல்லையா, ஏதோ ஆபத்து நடந்தது அவருக்கு, ஆனால் நீ உடனே ஓடு அப்படின்னா. இவங்க லட்சியமே பண்ணல. என்ன பண்ணி நீங்கள் சொல்றீங்க, போயிருக்கிறது யாரு, ராமன் அண்ணா போயிருக்கார், அண்ணாவுடைய பராக்கிரமத்தை தெரியல, இப்போதான சமீபத்தில் ரொம்ப நாட்களும் ஆக
வந்து 14,000 ராட்சசால அத்தனை ஆயுதங்களோட வந்தபோது ஒரு பக்தராக இருந்தால் அதை கொண்டிருக்கா. நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ. இப்போ திடீர்னு வந்து அண்ணா ஏதோ ஒரு மான தருதுன்னு போனால் அது வந்து ரெண்டாவது அண்ணாவுடைய குரல் மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் ஏதோ பிரமையில அதை பேசுறீங்க. அதனால் வந்து அண்ணாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அவர் நிச்சயமாக அதை கொண்டு இருக்கார், கொண்டு எடுத்துட்டு வருவார். நீங்கள் தைரியம் ஆகணும் அப்படின்னு. இவள் என்னதான் வந்து ஸ்ரீ பிராயங்க இவ்வளோ நம்பலை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சமாக கோபம் ஜாஸ்தியாகுது. அவனை பற்றி கொஞ்சம் கண்டித்து பேசுகிறான். நீ வந்து உனக்கு வந்து தப்பான எண்ணம் என்கிட்ட, அதனால தான் நீ போகமாட்டேங்கிற லட்சணா. நீ வந்து என்ன நினைச்சிருக்க? நீ அண்ணா அங்கே வந்து அவனை கஷ்டப்படாதுங்கிற கல்லு மாதிரி மனசு வச்சு நீ நிற்கிறே. நீலாம் வந்து ஒரு சகோதரனா. இப்போ எனக்கு அவனை பற்றி புரிஞ்சுருப்பா. நீ வந்து பரதன் கூட ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. இங்கே அடையணும், அவன் கூட இந்த நாட்டு அடையணும், சேர்ந்து ஒரு நாட்டு அடையணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என் மேலே வந்து ஒரு கண்ணு. அதனால தான் இவ்வளோ தூரம் படப்படி எப்போ ஒழிக்கலான்னு இருக்க இவனை அண்ணாவை. இப்போ அவனை புரிஞ்சாத உடனே நீங்கள் வந்து ஒரு ஒத்தாசை கூட நீ போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறான். இவர் இவ்வளோ சொல்லியும் கேட்கல. அந்த ராமன் வந்து எப்பேற்பட்ட தர்மாத்மா, அதனாலையும் அவர் ஒன்றும் ஆகாது. மகா வீரன், அதனாலையும் அவர் ஒன்றும் ஆகாது. இந்த மானத்தை வந்து அவர் ஒரு பெரிய விஷயமா. நீங்கள் பயப்படக்கூடாது. ரெண்டாவது நிறைய சொன்னேன், இதெல்லாம் வந்து ஒரு ராட்சசாவுடைய வேலையை சொன்னேன். நான் இப்போ நகர்ந்து போகிற போது உங்களுக்கு எதாவது இடையூறு தொந்தரவு வரலாம். அந்த தொந்தரவு வந்ததுன்னா என்ன ஆகும்? ரெண்டு விஷயம். ஒன்று, உங்களுக்கு தொந்தரவு வந்தது ஒன்று. ரெண்டாவது, நான் இங்கே இல்லாதனால அண்ணாவுடைய ஆக்தியை மீறி நான் நகர்ந்ததுனால உங்களுக்கு தொந்தரவு வருது. அப்போ நானும் வந்து பாவதவசாரப்படுவேன். அண்ணா சொன்னதை கேட்காத நான் ஆகிடுவேன். அதனால் எதுவுமே இல்லை, நடக்கலை. அண்ணா நல்லபடியாக சீக்கிரம் எனக்கு திரும்ப வருவார். நான் வந்து உங்களை ரட்சிக்கிறதா எனக்கு அண்ணா கொடுத்துக்கிற வேலை, கவலைப்படாது அப்படின்றார். நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு அண்ணா புரிஞ்சுட்டு நீங்கள் கூட தொடர்ந்து வரும்போது இதுதான் உனக்கு லட்சியமாக இருக்குது. என் அடையத்தான் உனக்கு லட்சியமாக இருக்குது. நீ நினைக்கிறியா நான் உனக்கு வசப்பட்டுருவேன் அப்படின்னு ஒரு நாள் உனக்கு வசப்பட மாட்டேன். அதனால் வந்து அது மாதிரி எல்லாம் எண்ணம் இருந்ததுன்னா நீ அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுடும். இப்போ நீ உடனே அங்கே போகல அப்படின்னாக்க நான் இங்கேயே வந்து கிடைத்த மாட்டேன்னு மரணம் அடைவேன். இல்லை நான் வந்து கோதாவரியில் குளிச்சுப்பேன். இல்லை தீயை மூடி நான் அதை போயிடுவேன். அதுதான் உனக்கு நேரம். அந்த பாதத்தை ஏற்றுக்க வேண்டியது அப்படின்னு இவ்வளோ வருஷமாக கோபத்தோடு பேசினோடனே நான் பார்த்தா லட்சுமணன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? இது இப்படி விளையாடுது சரி இருக்கு. இதை மாதிரி தன்னையே மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்கிறபோது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, உங்களுக்கு இருக்கிற தேவதைகள்லாம் காப்பாற்றட்டும், இந்த வனதேவதைகள் உங்களை காப்பாற்றணும், இந்த பட்சிகளும் இந்த மரங்களும் உங்களை காப்பாற்றணும் பண்ணி நான் வரேன் ஜாகிரதையாக அப்படின்ட்டு இவங்க கிளம்பி போயிடலாம். ராமனை தேடி ராமன் இவரோட ரொம்ப துக்கத்தோட இந்த மாரீச்சன் ஏதோ பேர் லட்சுமணன் சொன்னானே இந்த ராட்சசனுடைய வேலைன்னு. ஏன்னா அவன் சொல்கிற போது மாரீச்சன் மானும் கீழே வந்தது. அதுலேருந்து எழுந்த மாரீச்சன் ராட்சசன் தன்னுடைய ஒரு வீடு வந்து தேவலோகத்தை போயிட்டான். நீங்கள் கையால் எழுதுனால இது நம்ம வந்துட்டோம். இவனும் வந்து என்னுடைய குரலை கட்டிருக்கான். இதுக்கு வந்து சீத்தை ரொம்ப பயப்பட்டிருப்போம். அவன் லட்சுமணன் என்ன சொன்னாலும் லட்சுமணன் கிளம்பி வந்துட்டாங்க. சீதைக்கு வந்து என்ன ஆபத்து நேரமோ தெரியலையே அப்படின்ட்டு ஒரு துக்கத்தோடு எதிர்த்து வந்துட்டே இருக்கா. வேக வேகமாக வில்லு ஒரு பக்கம் மாட்டிட்டு அந்த மானை கொண்ட அதே ஒரு பக்கம் பக்கம் விட்டு வர. அதே மாதிரி அவர் பயந்த பிரகாரமே எதிர்த்து வந்து லட்சுமணன் வந்துட்டான். அப்போ இன்னும் வீடியோ எடுத்துக்கிறான். என்ன லட்சுமணா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நீ வந்திருக்க கூடாது. எதுக்கு அவர்கிட்ட இல்லை நான் எல்லாம் அண்ணி ரொம்ப எனக்கு பேசிட்டா, அதனால தான் வந்துட்டேங்க. ஏன்பா அவளுக்கு தெரியாதா? ஸ்திரீகளுக்கு வந்து இதை மாதிரி சொல்றதுங்கிறது அவளுடைய நேச்சர். தங்களுக்கு ஒரு எமோஷனல் இதில் வந்து கண்ணாபின்னான்னு பேசுறதுங்கிறது வந்து ஸ்ரீ பிராயத்திற்கே உண்டான இயற்கையான ஒன்று. அதுக்காக நீ உன்னுடைய மனசு மாறிடலாம். நம்மளாம் ஆண்கள் இல்லையா? அவள் வந்து குடும்பத்துக்குள்ள அண்ணா தம்பிகளுக்குள்ள ஒரு சண்டையை பண்ணியிருக்கிறதோ இல்லை மாமியார் மாற்றங்களுக்குள்ள ஒரு சண்டையை உண்டாக்குறதோ, அதனால் வந்து அவளுடைய ஒரு நிலையில வந்து ஆவேசமான நிலையில அவள் என்னன்னா பண்ணுவான். இது உனக்கு தெரியாதா? இது இயற்கை தானே. அதை புரிஞ்சுக்க அதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா? அதுக்கெல்லாம் மேலே நான் நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லை நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், உபதேசம் பண்ணி பார்த்தேன். ஆனால் தன்னையே மாற்றிடுவேன்னு சொன்னான் சீதை. அப்படி மன்னி கேட்டாலும் ஆயிட போகிறதுனால தான் நான் இப்போ வந்தேன். நீ என்ன வேணா சொல்ல வச்சோன்னா நீ பண்ணது ஒரு புஸ்தகம் இல்லை, எனக்கு நீ பண்ணது எனக்கு சம்மதம் இல்லை. அதனால் வந்து நீ வந்து முன்னாடி அப்படின்னா என்னாச்சு, ஆகாசம் தேங்கினான். அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நீ கொஞ்சம் கண்ணை சுத்த, அதனால் வந்து காப்பாற்ற முடியல. தண்ணியை நேரடியாக தேங்கினான். அப்போ ஒரு தடவை வந்து நீ வந்து உங்களுடைய கைங்கரிகள் எல்லாம் அனுசரம் பரிசாமின்னு சொன்னீங்க. அப்போ உங்களுடைய கைங்கரிகள் இப்போ நான் இவ்வளோ உங்கள்கிட்ட சொல்லியும் நான் மூச்சு தட்டுற போதே நீ வெளியே வந்துட்டேன். அதனால் என்ன ஆகிட்டு எது பயமாக இருக்கு அப்படின்றான். அவன் பண்ணப்படியே அவன் நினைச்ச பிரகாரமே அந்த அவனை நினைச்சு பயமாக ஓடி வந்துருக்கான். அப்போ இங்கே என்ன ஆகுது, இது இந்த சமயத்தை எதிர்பார்த்த இந்த ராவணன் ஒரு காஷாயதாரியா காஷாயத்தை தெரிச்சுண்டு சிக்கையோட குடப்பிடிச்சுண்டு ஒரு தமிழர்கள் எழுதிட்டு ஒரு சன்னியாசி வேஷத்தில் இங்கே சீத்தை கேட்டாரா.
சீத்தை வந்து இவனை பார்த்த உடனே ஏன்னா வாசலே தான் நின்றுருக்கா, வாசல் பணசாலையோட வாசல் நின்றுருக்கா. அவன் இது மாதிரி சன்னியாசிகள் இருக்கலாம் அப்படின்னு அவன் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் அந்த எவ்வளோ அந்த டென்ஷன்லையும் அவன் வந்து அவர் ஒரு சன்னியாசம் இருக்கலாம், அதை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கி பார்க்க ஆசனாக அவன் கூப்பிட்டு நீ ராவணன் சீத்தை கேட்குறான், நீ யாருமா நீ இந்த வந்து காட்டில் வந்து ராட்சதான் சஞ்சரிச்சிருக்கிற நீ வந்து இருக்கியே, நீ யார் இங்கே கல்யாணம் தெரியாதான்னு கேட்குறான். அப்போ சொல்கிறேன், நான் ஜனகனுடைய பொண்ணு, நான் ராமனை கல்யாணம் பண்ணிட்டேன், நாங்கள் 12 வருஷம் நாங்கள் வந்து இதில் ஆனந்தமாக வாசம் பண்ணிக்கணும் அயோத்தியாவில். அப்புறம் அவன் அம்மா இது கேட்டா அதான் கேட்டா ரிசல்ட் அழைச்சிட்டா ஆச்சு முடிய போகிறது 3 வருஷம் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் திரும்பி போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வரான். அதெல்லாம் சொல்றீங்க நீ யாரு அப்படின்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறான், நான் வந்து அந்த சுயரூபத்தை காட்டுறான், நான் வந்து ராவணன், உன்னுடைய அழகை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுட்டேன், ஆனால் ஒரு அடையாளத்தில் தான் வந்திருக்கேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, எத்தனையோ மகாராணிகளாம் என்னுடைய மனைவிகளாக இருக்கான், நான் எல்லாருக்கும் அவன் பட்டத்தில் வச்சு ஆக்கிறேன், நீ தான் பிரதானமாக இருப்பேன், நீ வந்து உன்ன மாதிரி அழகெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு ராஜ்யத்தோட ஆழத்தப்பு இல்லாத ஒருத்தன் இங்கே வந்திருக்கான், அவன் பின்னாடி வந்துருக்கேன், அவனால் அவனுக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது, நீ எங்கூட வந்து எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குது, எனக்குன்னு ஒரு வித்தியை நிர்மாணம் பண்ணியிருக்கேன், இலங்கையில் இருக்கேன், உபயோகப்படுறது அப்படின்லாம் சொல்கிறான். ஏன்னா இவன் வந்து விஸ்ரவசுக்கும் கைகேசிக்கும் பிறந்தவன் ராவணன். அதுவும் விஸ்ரவஸ் அவனுக்கு தேவபர்ணியத்தில் இருந்தாலும் குபேரன், அவன் வந்து தன்னுடைய பந்துக்களாக சிருஷ்டிக்கப்பட்டதான் இலங்கைங்கிற பட்டணம். இந்த குபேரனும் அவன் இருக்கிறதுக்காக பண்ணப்பட்ட இடம் வந்து தேசம் வந்து ஸ்ரீலங்கா. அதை வந்து ஆக்கிரமித்து இவன் வந்து வலுக்கட்டாயமாக குபேரன் பேர் பிடிங்கினான். அவனை பிடிங்கிட்டு அந்த புஷ்ப விமானத்தை பிடிங்கி அவன் ஓட்டி விடுறான். ஸோ அப்பேற்பட்ட இடம் தான் இந்த இலங்கைங்கிறது. அதனால் அங்கே நாம் போயிடலாம். இந்த சரித்திரத்தில் அவன் சொல்லலை, வால்மீகி அவன் சொல்கிறான். அதனால் நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் வந்து கேட்குறான், நீலாம் குபேரனுடைய ராதான்னு சொல்லிட்டு இதை மாதிரி என்னை ஒரு கெட்ட எண்ணத்தோட இங்கே வந்து அணுகிறேன், நீ நினைக்கிறதா நடக்காதுப்பா. ஒரு யாகத்தில் வந்து தேவர்களுக்காக வச்சிருந்த ஹவிஸ், அந்த ஹவிஸை போய் ஒரு நாய் வந்து எடுத்துட்டு போகுமா? அதனால் நீ வந்து யாரும் கிடையாது, பாம்பு கிடையாது, பாம்பை சீட்டிட்ட. அதனால் நீ வந்து என்னை போய் அடையணும்னு நினைக்கிறேன், பாம்புக்கு பல்லப்படுங்கிற காரியத்தை நீ இப்போ பண்ணுற. அதனால் விஷத்தை குடிச்சு ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியுமா? இந்த மாதிரி நீ வந்து ஒரு சுதமான காரியங்களை பண்ணுற, நீ நினைச்சு நடக்காது. என்னுடைய ராமன் வந்ததே இருக்க எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அவர்கிட்ட நீ வந்து ஒடிப்படியாக ஆகிட போகிற, அவர் வந்துட்டானா நம்மளுடைய உயிரே போயிடும். ஆனால் நீ வந்து நினைச்சு நடக்காது அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து கொஞ்சமாக அசையதா இல்லை. பார்த்தா அம்மா என்ன வேணா சொல்லு, அவனால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எனக்குன்னு தனி ராஜ்யம் இருக்குது, ரெண்டாவது அவன் வரைக்கும் நம்ம இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு அவனை தூக்கி இழுத்துட்டு போயிடறான். இதை வந்து நமக்கு வால்மீகி ராமாயணத்தில் தன்னுடைய குறைவு வேஷத்தை விட்டு அவன் வந்து தலைப்பக்கம் விடுதலையும் துடைப்பக்கம் நல்லதையும் வச்சு அவரை தூக்கி போனதாக தான் இருக்குது. ஆனால் அம்பருக்கு இப்படி சொல்றதுல வந்து அவருக்கு குறுக்கில் அவருக்கு சீத்தையை ஒருத்தன் தொட்டுடுவானா அதெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த பர்ணசாலை பூமியோடு பேர்த்துட்டு போனான் அப்படின்னு தான் நம்பர் சொல்கிறார். ஏன்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், மூலத்தில் வால்மீகி வந்து யதார்த்தத்தை சொல்கிறார், என்ன நடந்ததோ அதுதான் அவரால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வாக்குலேருந்து வந்து பொய் வராதுன்னு சரஸ்வதி சொல்லியிருக்கார், எது அவன் சொல்கிறோமோ அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கணும். இவர் வந்து கம்பன் வந்து தனக்கே அவருடைய ராமனுடைய சீதையுடைய காம்பீரியம் படையத்தில் அவர் கஷ்டமில்லை. அதனால அவர் சொல்கிறார், அவர் வந்து பூமியோட தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு. இவள் சீதை, ஆனால் சீதையை கொண்டு போனானத்தில் என்ன சொல்கிறது சரித்திரம், சீதையை வந்து அப்போ தொட்டு அழிச்சுன்னு போனான். ஆனால் அவள் வந்து பலாத்காரம் அவன் பண்ணலை. ஏன்னா அவன் முன்னாடியே பிரம்மன் சொல்லியிருக்கார், நீ யாரையாவது வந்து ஒழுக்கட்டாக பலாத்காரம் பண்ணின அவளை இசையாமல் நீ ஸ்திரீயான தொட்டாக நீ மரணம் சம்பவிக்கும், நல்லா சித்தமுறா போயிடும் அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லாமல் குஷத்வஜனுக்கு பொண்ணாக இதை பிறந்தா சீதை. அன்னைக்கு சொன்னமே நாம 3 அவதாரம் எடுத்தானே, அந்த குஷத்வஜனுக்கு சுதசீரை அப்படிங்கிறவர்கிட்ட குஷத்வஜனுக்கு மகாலட்சுமி வந்து பிறந்தார். அப்போ அந்த இதில் வந்து அவன் வந்து என்ன பண்ணான்னா பிறக்கிறத அழுது பிறக்கிறேன். அவன் பிறந்த வேதத்தை சொல்லிகிட்டே பிறந்தான். இந்த பேர் பொம்மாட்டை வேதம் சொல்லலாம்னு சர்ச்சை நமக்கு வேண்டாம். அவள் வந்து தெய்வத்துடைய அம்சமாக இருந்தால் வேதம் சொல்லிட்டே பிறந்தா, அதனால் வேதவதிங்கிற பேர் அவள் இருக்குது. அப்போது இவன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு போது மேலே சஞ்சாரம் பண்ணிட்டு வரான் ராவணன். இவன் இவ்வளோ அதிர்வு சுந்தரியாக இருக்கிறதால இவளை தொடர்ந்து வரான். இவன் உடனே ஓடி போய் அவள் சொல்கிறான், யாரையும் நீ தொட்டாக்க நீ எழுந்து போயிடுவேன், வலுக்கட்டாயம் பண்ண முடியாது சொல்லிட்டு, ஆனால் என்னால் தான் அவன் கழிவு போட்டு இவள் போகிறான். அதுக்கப்புறம் சொல்லணும், நம்ம அங்கேயே வந்து இலங்கையிலேயே வந்து ஒரு பத்ம தடாகத்து இதில் வந்து பிறக்கிறா. இவன் வந்து கொண்டு விஜயில் எடுத்து விட்டுறான். அவன் தான் ஜனகனுடைய உடனப்போது அவள் கிடைக்கிறா சீதையா, அவருடைய 3வது அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் குஷத்வஜன் வந்து குஷிக வம்சத்தில் வந்ததுனால தன்னுடைய வம்சங்கிற ஒரு பிரீத்தினால்தான் விஸ்வாமித்திரன் அவ்வளோ பிரயத்தனப்பட்டு சீதையை வந்து சேர்த்து வைக்கிறார். தன்னுடைய தங்கை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா ராமன். அவ்வளோ பிரயத்தனப்பட்டு ராவணன் வந்து இவர் கொண்டு போயிடறான்.
தன்னுடைய விமானத்தில் அவளை கொண்டு போகிற போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஜடாயு இருக்காங்க. ஜடாயு சொல்கிற தடுத்து பார்க்குறேன், ராவணா நான் இருக்கிற நானா அவருக்கு அக்ஷயா இருந்திருக்கேன், என்னுடைய பரம சிநேகிதனான தசரதன் அவனுக்கு உயிரோடு இல்லை, அந்த தசரதனுடைய குழந்தைகளை தான், ஆனால் நான் அவனை எடுத்து போக விடமாட்டேன், நீ மரியாதை கீழே விட்டு நீ பண்ணுறது அகணும் அப்படின்னு எவ்வளோ உபதேசம் பண்ணி பார்க்குறேன். அதுக்கெல்லாம் ராவணன் ஒன்றும் வசியதாக இல்லை. நான் நினச்சதான், அதனால் நீங்கள் என்னை தடுக்க முடியாது, நீ அழிந்து போகாத அப்படின்னு இவர் விடுறதில்லை. விடுற வரைக்கும் என்னால் என்னோட உயிர் இருக்கிறவங்க நீ எடுத்து போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போகிறார். அப்போ இவன் ராவணன் எடுத்துன்னு போகிற போது அவன் சொல்கிறான், அடிங்கின மலைகளும் மரணம்னா அவிந்து அடங்கின பறவைக்கும் விலங்கும் மஞ்சன படம் குறைந்து ஒதுங்கின பாம்பும் பாதக கடுங்குவில் அரக்கனை காணும் பண்ணினேன். இந்த ராட்சசன் ராவணன் இவளை அகர்ச்சி போகிற போது இந்த மாதிரி இயற்கை சீற்றம் ஆச்சு, எல்லாம் நடுங்கினாங்க, இருக்கிற பிராணிகள்லாம் நடுங்கி போச்சு, எல்லாம் பயந்து ஓடினான் மாட்டாமல் இருக்கமே அப்படிதான் சொல்ற. இந்த ஜடாயு வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு பிரயத்தனம் பண்ணி அவன்கிட்ட சண்டைக்கு போறார். சண்டைக்கு போய் அவனுடைய கிரீடத்தை தள்ளி விட்டு அவனை மேற்கொண்டு போக விடாமல் அவனை தொந்தரவு பண்றான். அவன் இவன்கிட்ட தன்னால் வாழாத இருக்கிறது பண்றான், குத்துறான், எல்லாம் பண்றான். உடனே சீதையை கீழே விட்டுட்டு இத்தையும் தேனை இறக்கி சண்டை போடுறான். இவன் ஜடாயு தன்னுடைய அழகாலே உடம்பெல்லாம் ரத்த வளரே ஆயிடுது. அவன் கூட சண்டை போடுறதில்லை. இருந்தாலும் விடாமல் தன்னுடைய மூக்காலையும் கூறிய மூக்காலையும் அந்த அழகான இவனை குத்தி பிடிச்சு இவனை ரணகம் நடந்தது ராவணன். அப்படியே அவன் விடலை. பார்த்தான், வாழை எடுத்தா ரெண்டு சரகையும் ரெண்டு ரெட்டையும் வெட்டிட்டான். வெட்டி பொத்து கீழே விழுந்துருக்கு, ரத்த வளரையாக விழுந்துருக்கு. சீத்தை கீழே இறக்கி விட்டுருக்கான் இல்லையா, சீத்தை போய் இந்த ஜடாயு ஆயிரம் சொல்கிறான், இவ்வளோ பெரிய எங்களுக்குலாம் எங்கள் மாமனார் தான் நீங்கள் இருந்தீங்க, அதனால் வந்து இப்படியான இன்னொரு நாளை உயிரை வச்சுட்டு ராமன் வந்து எப்படி என்னுடைய புருஷனும் மச்சனும் தேடி வருவா, அவர்கிட்ட என்னை வந்து இது மாதிரி ராவணன் அபகரிச்சுட்டு போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அவர் காலில் போட்டுடுவோம், அப்புறம் அவரை பார்த்துப்பேன், அது வரைக்கும் உங்களுக்கு உயிரை கையை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேனல் உண்டா அப்படின்ட்டு அவர் கலாசாசனம் எடுத்து போகிறாள். இப்படி இருக்கிற போது ராவணன் திரும்ப அவர் பிரச்சனை போயிட்டான். இது இங்கே தேடிட்டே வந்து இதுக்கு வர ராசனத்துக்கு வந்து தேடிட்டு ராமன் லட்சுமணனும் ரொம்ப துக்கப்படுறான். இனிமேல் சீதையே கிளம்பி போயிட்டான், எனக்கு என்ன பண்ணுறது, இனிமேல் நான் என்னை மாற்றிக்க வேண்டியதான் அப்படின்னு துக்கப்பட்டு திரும்ப கோபம் பண்ணுறான். எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுறேன், இதை என்னுடைய சுரூபத்தை காமிக்கிறேன் அப்படின்னு கோபத்தை அடைகிறான். ராமன் சொல்கிறார், நான் விதியில் யாரை விட்டது, அதனால் நாம் இனிமேல் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும், சீதையை தேடுறதுக்கு போவோம், நாம் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு இயற்கையின் பகவான் கிளம்புவோம் அப்படின்றார். ஒரு காலத்தில் பரதன் வந்தபோது புரிஞ்சுக்காம பரதன் மேலே ஆக்ரோஷமாக பேசினான் இதே லட்சுமணன். அன்னைக்கு ராமன் அவன் ஆசுவாசப்படுத்தினான். இன்னைக்கு அதே டேர்ன் ஆகிடுது, ரிவர்ஸ் ஆகிடுது. ராமன் ஆக்ரோஷமாக இருக்கான், ஆத்திரப்படுறான், அதை வந்து லட்சுமணன் அவன் வந்து சமாதானம் பண்ணான். வாங்க தர்மம், நீங்கள்லாம் வந்து ஒருத்தர் ராவணன் இந்த பண்ணினாலும் இந்த லோகத்தையே அழிக்க முடியுமா, அது தர்மம் இல்லையே, உங்களுக்கு தெரியாதா, வாங்க நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு போகிறான். அப்படி வரும்போது ஒருத்தர் வந்து இதோட எல்லாத்தையும் பிடிச்சி கேட்டுட்டே போகிறான். மரமே என்ன கண்டையா, சீதை கண்டையா, மட்டையை நீ சீதை கண்டையா, புஷ்பமே அவன் ரொம்ப பிடிக்குமே, உன்னை பூ பிடிக்கிறதா இங்கே வந்துருக்காளா, ஒரு காலம் அங்கே போய் தேடலாம். கோதாவரிக்கு போகிறான், கோதாவரியில் ஒரு காலம் ஜலம் எடுக்கிறதா வந்துருக்காளோ அப்படின்னு அங்கே போகிறான். கோதாவரி பார்த்தாரா, கோதாவரி தாயை ஒன்று அடிக்கடி இங்கே வந்து வருவாளே, இங்கே பார்த்தையோ இல்லை அவள் தானே இல்லை நீ உண்டுட்டியோ இல்லை மூழ்கிட்டாளோ, என்ன ஆச்சு பத்திரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு அப்பப்போ வந்து லட்சுமணனால் ஆசுவாசப்படுத்தப்பட்டு 2 பேரும் தேடிட்டு போகிற போது கொஞ்சம் தூரத்திலேயே வந்து இந்த ஜடாயை படுத்துறது பெரிய மலை. அப்போ ஜடாயை தண்ணி இருந்து பார்த்ததுனால ரத்த கலவையாக இருக்குது அப்படின்னா இவன் வந்து சந்தேகப்படலாம், இதுதான் வந்து அந்த பொருள் சீதையை கொண்டு சாப்பிட்டு மூக்கில் எல்லாம் ரத்தமாக இருக்கு, வாயெல்லாம் இதுதான் பொருள் அப்படின்னு ரொம்ப வேகமாக அதை சொல்லணும் அப்படின்னு. ஏதாவது இல்லைப்பா, நான் போய் இதை பண்ணுவேன்னா உங்கள் அப்பா பண்ண வேண்டிய ஸ்திதியில் நான் இருக்கேன், அதனால் வந்து இது மாதிரி நடந்தது. ஒரு ராட்சசன் வந்து கொண்டு போனான், அவன் எந்த பக்கம் எங்கே எடுத்துன்னு போயிருக்காங்க எனக்கு தெரியல, ஆனால் வந்து நான் புத்துயிர் குறையமாக கிடைக்கேன், என்னை வந்து சீத்தை வந்து விஷயத்தை சொல்கிற வரைக்கும் என்னை வந்து ஒரு உயிர் கொடுத்தா ஏதோ அவர் போட்ட விஷயம் நான் இருந்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த எடுத்துட்டு போன விஷயம் டைம் இருக்கேன், ஆனால் விந்தங்கிற முகூர்த்தம், அந்த விந்தங்கிற முகூர்த்தத்தில் ஆனால் தொலைஞ்சு போன இந்த பொருள் திரும்ப கிடச்சிடும், ஆனால் நீ கவலைப்படாத, நிச்சயமாக சீத்தை உனக்கு கிடைப்பள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற போது மேற்கொண்டு பேச முடியாமல் அவன் அங்கேயே உயிரை விட்டுறான். இந்த ஜடாயு நான் முன்னாடியே சொன்னோம், ஆத்ம நிவேதனத்துக்கு அந்த பக்தி நவவித பக்தியிலே ஆத்ம நிவேதனத்துக்கு ஜடாயு உதாரணமாக சொன்னோம். அவன் இந்த பிராட்டியை காப்பாற்றுறதுக்காகவே போராடி தன்னுடைய உயிரை விட்டுறான். ராமன் அவன் கட்டி ரொம்ப அழகா, ஆகா என்ன எனக்கு இப்படி ஒரு துரதிருஷ்டம், நான் வந்து ஏதோ சரி ராஜ்யத்தை நல்லா ஆளணும்னு நினைச்சேன், அப்பா எனக்கு பிராட்சி வராது, அது போயிட்டு
சரி அதுதான் ராஜ்யம் போனால் போகிறது, நான் இங்கே வந்து வனவாசத்துலையான ஏகாந்தமாக ஆனந்தமாக இருக்கலாம்னு நினச்சேன். அதுவும் இல்லை, சீதையை வந்து நஷ்டமாயிட்டான், அவளையும் கொண்டு போயிட்டான். சரி எனக்கு அப்பாவோட ஸ்தானத்தில் ஒரு பெரிய பக்கத்தில் இருக்கா, இந்த கவலையெல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு பார்த்தா அவரும் இது மாதிரி போயிட்டாரு, இந்த மாதிரி கதி எனக்கு உண்டா, யாருக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் வரும் அப்படின்னு ரொம்ப அழகா. இது நம்ம இந்த லௌகிகமான கதியில் நாம் நினைக்க வேண்டாம். சின்ன ஒரு இது வந்துருந்தாலே கவலை ஏதோ ஒன்று நடந்துருக்குனாக்க அப்படி உட்காந்து நம்ம ஒடுங்கி போகிறோமே. ராமன் எவ்வளோ துக்கங்கள் கொண்டாடுறது அவர் வந்து இருந்தாலும் நான் எதிரில் இருந்தாலும் மேற்கொண்ட ஒரு காரியத்தை பார்க்க போகிறேன். அப்போ சொல்கிற ஜடாயு வந்து மேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், எனக்காக போராடுறான், அதனால் அவனுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டும், நாம தான் சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய தகப்பனார் தசரதனுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் ஜடாயுக்கு கிடைச்சதான். ஏன்னா தசரதர் கூட அவர் மறித்த போது ஒருத்தருமே பக்கத்தில் இல்லை. அவனுக்காக 7 நாட்கள் வைக்க வேண்டும் என்று பரதம் வந்து பண்ணினான், மூத்த பிள்ளைகளுக்கு தள்ளி போயிட்டான், ஆனால் பண்ண முடியல. ஆனால் சாட்சாத் ராமனால இந்த ஜடாயுக்கு வந்து சம்ஸ்காரம் கிடைச்சதான். சம்ஸ்காரத்தை பண்ணி வச்சு அவனை வந்து சொர்க்கத்துக்கு கொடுக்குறார். ஒரு பக்ஷி தானே, அது எதுக்கு எப்படி அதுக்கு மோட்சத்தை கொடுக்குறாருன்னா, ஏன்னா ஜடாயு மோட்சம் பேர். ஆனால் இப்போ தசரதனுக்கே வந்து சொர்க்கம் தான் கிடைச்சது, மோட்சம் கிடைக்கல. ஏன்னா அவனோட தர்மம் சாமானிய தர்மம்னு ஒன்று இருக்குது, விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் நாம் சாதாரண தர்மத்தை கட்டி நட முடியும். அதனால் சத்திய சந்தமாக இருக்கணும் அப்படின்றதுனால ராமகிருஷ்ணன் ராமனை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனுக்கு வந்து சத்தியம் இது வரைக்கும் தான் போக முடியும், சொர்க்கம் வரைக்கும் தான், மோட்சம் கிடைக்கல. ஆனால் இவர் ஒரு பறவையாக இருந்தாலும் இவருக்கு வந்து அந்த சீதையை பிராட்டை காப்பாற்றணுங்கிறது போராடினாலும் அதை இவருக்கு அந்த விஷயத்தை சொல்லி சாட்சாத் பரமபுருஷனான ராமனுக்கு அதை ஒத்தாசம் பண்ணுற வகையில் நடந்ததுனாலும் இவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறார் ராமன். ஏன்னா அப்பப்போ தான் வந்து தான் பரம்பொருங்கிறது ராமன் வந்து தன்னுடைய அவதார கட்டத்தில் காமிச்சிட்டே வராது. இதெல்லாம் வந்து நான் வந்து தசரதனுடைய பிள்ளை தான், தான் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் காட்டிடுறாரு. ஆனால் ஜடாயு மோட்சத்தை கொடுக்குறாரு, சர்வசாதாரணமாக கொடுக்குறாரு. இங்கே வந்து ஒரு மோட்சத்தை காமிச்சுடுறாரு. நம்ம ஜடாயு இப்படி ஜடாயு மோட்சம் எடுத்துக்கணும் நடக்கிறது. ராஜா தனுஷா வனேவாசா சீதா நஷ்டா அதுவா இத்ரிசியும் மகாலட்சுமி நிர்தகேபி பாவம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கு ஒரு லட்சணம் மாதிரி எல்லாத்தையும் நான் ஒன்றா இழந்துட்டே வரேன். நீ இந்த ஜடாயு மோட்சத்தை பற்றி இங்கே சென்னையில் திருப்புக்கொழின்னு ஒரு இடம், இங்கே விஜயநாகபுரமா அவருக்கு தேசியம் வந்து பரமார்த்த சுத்தின்னு ஒன்று பண்ணார். அந்த இடத்துல அவர் சொல்கிறார், அவதீய சதுர்விதம் குமர்த்தம் பவதத்தே விநியுக்த ஜீவிதஸ்தன்னே நவதே பவதா பதானி ஜந்து நிகிலான் என்ற நிதர்சனம் ஜபானி ஜடாயு அப்படின்னு அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற நிபுதேசத்தில் இதை ஞாபகப்படுத்தினாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஜடாயு மோட்சம் நடந்தது அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட ஜடாயுக்கு பகவத் சம்பந்தத்தினால அவருக்கு சம்ஸ்காரத்தை பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜனஸ்தானத்தை இன்னும் தூரம் போகிறார். போன போது பிரௌச்சாரண்யம் அப்படின்னு ஒரு பாட்டு, அங்கே அந்த இடத்துல அடைஞ்ச உடனே கபந்தன் ஒருத்தன். அந்த கபந்தனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பிரபந்தன் பிரம்மதேவன் வந்து கபந்தனுக்கு நீண்ட ஆளுகளை கொடுத்தான். அவன் என்ன பண்ணான், அந்த ஒரு அகங்காரத்தில் இந்திரனையும் போயிட்டு எதிர்த்து ஜெயிக்கணும்னு போகிறான். இந்திரன் ஆத்திரப்பட்ட வஜ்ராயத்தால் ஒரே கட்டினா மண்டைய, அது வந்து அந்த தலையை கழுத்து வைக்க இருக்கிறாங்க உள்ளே போயிட்டான். அதனால தான் கபந்தன் சொல்கிறான், தலை கழுத்து இல்லாத முன்னமாயிட்டான். சரி, அப்படி இருக்கிற போது அவனுக்கு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னபோது அவங்க சொல்கிற நீண்ட கைகளையும் கருத்து தோளையும் கொடுத்தான். அவன் ஒரே இடத்துல இருக்கலாம், அங்கேருந்து எவ்வளோ தூரம்னா கையை நீட்டி அதை ஆகாரம் பயத்தில் ஒரு வாயை கொண்டு அதெல்லாம் பண்ணினார். அப்பேற்பட்ட கபந்தனை வந்து இவர் பார்த்த உடனே இவன் ராமன் அப்படின்றது புரிஞ்சுட்டான். ராமன் கபந்தன் சொல்கிறான், அதாவது என்னை வந்து நீங்கள் 2 பேர் வந்து என்னை இது பண்ணி குழியில் என்னை தள்ளிடுவோம், நான் இப்படியே இந்த ரூபத்தில் இருக்கிறது எனக்கு வந்து என்னன்னு தெரியாது, கேட்க சொல்ல முடியாது. ராமன் நீங்கள் வந்து புரியறவங்களை பார்த்தா ஆரம்பம் தெரியாது, எதுக்காக தெரியாது, புரிஞ்சுட்டேன். ஆனால் இதே ரூபத்தில் நான் இருக்கிற வரைக்கும் என்னால் உதவ முடியாது. அதனால் என்னை வந்து அழித்து என்னை கொளுத்தி சம்ஸ்காரம் பண்ணும்போது நான் என்னுடைய சுய ரூபம் கிடைக்கும். எனக்கு அந்த ரூபத்தில் நான் எடுக்கின்ற உடனே உங்களுக்கு நான் வந்து ஒத்தாசம் பண்ண முடியும் அப்படின்னா. அதனால் உடனே ராமன் லட்சுமணன் என்ன பண்ணார், அவன் மேலே காலைக்கு அவன் வந்து ஒரு பெரிய ஒரு குழி ஒன்று பண்ணி அவனை கணவன் பண்ணான். அவனை வந்து சம்ஸ்காரம் பண்ணான். உடனே ஆச்சரியமாக அவன் வந்து தேவரூபத்தில் எடுத்துன்னு அப்பா சொல்கிறான், இதோ வந்து இந்த சமீபத்தில் எனக்கு வந்து சீதையை எங்கே கொண்டு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்த சமீபத்தில் வந்து சுக்ரீவன் இருக்கான், அவன் கிருஷ்ணகிரியில் வாலி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய தம்பி சுக்ரீவன் அந்த வாலியினால் துரத்தப்பட்டு சுக்ரீவன் அவன் கையில் பயந்து இங்கே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கான். தன்னுடைய சில தங்கிட்ட பிரியமா இருக்கிற தங்கிட்ட நம்பிக்கையோடு இருக்கிற சில வானங்களை போட்டு இந்த ஒரு இதில் இருந்து இருக்கான். அவன் வந்து அந்த பரிவாரங்களோட எங்கே இருக்கானோ அவனுக்கு ஒரு கால் தெரிஞ்சிருக்கான். ஏன்னா அவன் மலையில் இருக்கிறனால
அந்த இடத்துல நோக்கி போவோம் வந்து வழி சொல்கிறான். ராமன் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் சம்ஸ்காரத்தெல்லாம் பண்ணிட்டு இந்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, நீங்கள் வந்து சபரி ஆசிரமம் ஒன்று இருக்குது. அவள் ரொம்ப விருதையான ஒரு தபஸ்வி. அந்த தபஸ்வினியை பார்த்து அவள்கிட்ட போய் அவள் ஒன்று செய்யணும்னு பார்த்துருக்கா. அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் நீ மேலே போ அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபரியின் ஆசிரமத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணி தான் போகிறான். போகிற ரூட் வந்து சுக்ரீவனை பார்க்கறதுக்கு போக வேண்டிய இடம் அந்த ரூட்ல எல்லாம் கொஞ்சம் டிவியேட் பண்ணி போகிறான். இந்த சபரியை பார்க்கணும், அப்பேற்பட்ட தபஸ்வினிக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ராமனும் லட்சுமணனும் அந்த சபரியை எடுத்து போகிறார். மதங்களுடைய ஆசிரமம் சபரி வந்து பிறகு வந்து ஒரு வீடு வச்சு இருந்தாலும் அவள் என்ன பண்ணுறா, இந்த மக்களுடைய ஆசிரமத்துக்கு வந்து கைங்கறி பண்ணிட்டு இருக்கான். அது வீடு வச்சு அதனால ரிஷிகள்லாம் அந்த மக்களையும் அவருடைய சிஷியாலும் போய் ஸ்நானத்துக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குள்ள இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆசிரமத்தெல்லாம் தூக்கி வெயிட்டு அழகாக கோலம் போட்டு தான் வெளியில் வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த மதங்கராக அங்கே வந்து அந்த யாகம் யஜ்யம் பண்ணுறது இருப்பார். அவர் கொடுத்த ஆகாரங்களே சாப்பிடுவோம், அவருடைய உச்சிஷ்டத்தையே சாப்பிடுவோம். அப்படி இருந்து ரொம்ப ஒரு பக்தியாக இருந்திருக்கா. ரொம்ப அத்புதமாக ரொம்ப ஒரு ஏகாந்தமான ஒரு வாழ்வாக இருக்கா. ரொம்ப பக்தியோட அந்த ரிஷிகளுடைய அவள் கைங்கறி பண்ணுறதே தன்னுடைய காரியமாக நினச்சுன்னு அங்கே இருந்துருக்கான். அப்பேற்பட்ட மகங்களுடைய ஆசிரமத்தில் அவர் வந்து அவருக்கு ஒரு நாள் வந்துருக்கு. அவர் வந்து அங்கே இருக்கிற அக்னியில் தன்னை மாற்றிட்டு தான் மேலும் போகிறார். அப்போ சொல்லிட்டு போகிறார் சபரிக்கிட்ட, நான் கூட வரணும் அப்படின்றான். அம்மா நீ வந்து போகிறது காலம் வந்து உனக்கு வந்து ராமனுடைய அனுகிரகம் கிடைக்கணும். ராமன் சீதை அபகரிச்சு ராமன் அபகரிச்சு போயிட்டு இந்த பக்கம் வருவான். ராமன் தன்னுடைய தம்பி லட்சுமணனோட வருவான். அப்போது அவனை சேவிச்சுட்டு அவனுக்கு ஆராதனை பண்ணிட்டு அப்புறம் நீ மோட்சத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சரபங்க போயிடுறேன். அதுக்காக இவன் வந்து பெருமணியை கோவலத்தை கண்டுகொண்ட கண்ணனைகள் எந்துகளோ கழிக்கும் நாளோன்னு ஆழ்வார் பாடினாடா பார்த்துருக்கான். இன்னைக்கு ராமனை பார்ப்பேன், இன்னைக்கு ராமனை பார்ப்பேன்னு அங்கேயே அந்த ஸ்மரணையோடையே இருந்து ஆச்சாரிய ஸ்மரணையே பண்ணிட்டு அங்கே இருந்து ஏதோ அந்த பகவத் சிந்தனையிலே இருந்துட்டா. அந்த இடத்த வந்து தான் இப்போ ராம லட்சுமணன் அங்கே வரா. சபரியை பார்த்து வந்து பார்க்குறான். சபரியை பார்த்தோன்னே அவன் கேட்குறான், என்னம்மா உன்னுடைய வந்து நீ பண்ணிட்டு இருக்க சத்காரியங்கள்லாம் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கா? தர்ம சிந்தனைகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கா? ஒரு நாள் வந்து தபஸ் பண்ண முடியலா? ஏன்னா வந்து ஒரு ஆகாரங்கள்லாம் அது மாதிரி இங்கே கிடைக்கிறதா? ஏன்னா அவன் தேடி பார்க்கறது என்ன கிடைக்கும்? ஒரு பழங்கள் கிடைக்கும், காய்கறிகள் விலையெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி அவன் கிடைக்கிறதா? உன்னுடைய கைங்கரியத்துக்கோ உன்னுடைய சிந்தனைக்கோ பகவத் சிந்தனைக்கோ எந்த இதுவும் வராமல் இருக்கா, தொந்தரவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னா ரொம்ப ஆசை புரியோட விளையாடுறான். அவளை பற்றி முன்னாடியே தெரிஞ்சதுனால சபரி சொல்கிறா, என்னுடைய ஆச்சாரங்கிறது எனக்கு ஒரு குறவும் இல்லை. ஆனால் என்ன இப்போ வந்து ஆட்சி என்னுடைய கடைசி காலம் ஆனால் போகுது. ஏன்னா என்னுடைய ஆச்சாரியம் சொல்லிட்டு போனால் ராமன் இங்கே நீ வருவ வந்தவுடனே உனக்கு வந்து உன்னை பூஜை பண்ணிட்டு உன்னுடைய திருவடிக்கு பூஜை பண்ணிட்டு என்னை மோட்சத்தை கொடுத்தேன். அதனால் வந்து என்னுடைய லட்சியம் இதோட முடிஞ்சது, என்னுடைய வாழ்க்கை இதோட முடிய போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த திருப்தியோடு நான் போவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவள் இவரை பூஜை பண்ணிட்டு தான் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த படங்கள் எல்லாம் கொடுக்குறா. முதல் நாளே சொன்னோம், கடிச்சு கொடுத்த படங்கள் இல்லை. அவள் அந்த என்னென்ன நாட்டில் என்ன மாதிரி படங்கள் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி படங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கா. அவருடைய தப்போபலத்தினால அவையெல்லாம் எத்தனையோ நாட்களாக சேர்த்து வச்சிருந்த படங்கள் எதுவுமே வாடாமல் அழுகாமல் இருந்துதான். நாம ஒரு வாரம் வச்சுதான் 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் அழுகி போயிடுது. அவள் தன்னுடைய தப்போபலத்தினால வச்சிருந்தா. அவள் சொல்கிறான், எங்கள் ஆச்சாரிய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருவுடைய மகிமையெல்லாம் சொல்கிறான். இவன் உடனே மதனுடைய ஆசிரமத்துக்குள்ளே போய் ராம லட்சுமண காமிக்கிறான். அந்த மகிமை எப்படி இருந்ததா, அன்னைக்கு நினைச்சு போட்ட அவருடைய வஸ்திரங்கள்லாம் ஈரத்தோட இருந்ததா, அங்கே இருந்திருக்கிற அக்னி இன்னும் வந்து அணையாமல் இருந்தது அப்படின்னா காமிக்கிறார். அங்கே இருந்த காய்கறிகளோ கனிகளோ எதுவுமே வந்து வீணாகாமல் இருந்தது அப்படின்னா அந்த குருவுடைய மகிமையை பார்த்து சாதிச்சு போற அந்த நினைச்சு வலிக்கின வஸ்திரத்தை இன்னும் மீன் சொல்லிட்டு இருந்ததுன்னா சொல்கிறேன். ஸோ இப்படிலாம் இருந்த ஒரு மிகையான இடம் ரொம்ப திருப்தியாகிட்டு சபரி வந்து ஆட்சிப்பாயுடைய காலம் ஆகிட்டுன்னு மோட்சம் கிளம்பிடலாம். இந்த இடத்துல தேசம் அழகாக சொல்ற சபரிக்கு மோட்சத்தை கொடுத்தான். இவன் அனுகிரகம் வந்து பரிசன் கொடுத்தான்னு தவிர இவர் மோட்சத்தை கொடுக்கிறான். சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு சபரி மோட்சம் அடைஞ்சால் அதுக்கு வந்து சாட்சி பூதமாக இருந்தான், ப்ரொஜெக்ட் ஒரு விட்னஸாக தான் இருந்தான் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு உடையவள் தபஸ்வினி இந்த சபரி அப்படிங்கிறவள். என்ன அவர் சொல்றான், சுக்ரீவனுக்கு ராமன் கேட்டு கொடுத்தான். என்ன கொடுத்தான், தனக்கு திரும்ப தன்னுடைய நான் இருந்த ராஜ்யத்தை திரும்ப வாங்கி கொடுக்கணும், அண்ணனாகிய வாலிகிட்ட வாங்கி திரும்ப அதை கொடுக்கணும்னு கேட்டான். கேட்டதை கொடுத்தான் ராமன் சுக்ரீவனுக்கு. ஜட்டாயுக்கு கேட்காமே கொடுத்தான்.
ஜடாவுக்கு என்ன கேட்காம இருக்கான், அவன் வந்து தனக்கு மோட்சம் கொடுத்து கேட்கல. ஆனால் அவன் பண்ணின கைங்கிறதுக்கு அவன் கேட்காமலேயே ஜடாவுக்கு மோட்சத்தை கொடுத்தான். இப்போ சபரிக்கு கேட்காமல் கொடுக்காமல் கிடைத்தது சபரிக்கு. இவன் வந்து கேட்கவே மோட்சத்தை கொடுன்னு ராமனும் கொடுக்கவே இல்லை. அவன் வந்து இவன் பண்ணின கையில் ஆச்சாரியன் சொன்னார் என் மோட்சத்தை கொடுக்கணும்னு அவன் கடைக்கு போனான். அதை இவ்வளவு கேட்கல, அவனும் கொடுக்கல. அதனால சபரி மோட்ச சாட்சி கொடுத்தா அப்படின்னு சொன்னார். இந்த கேட்கிறவா, இந்த புத்தாந்தத்தை கேட்கிறவள் சகல க்ஷேமங்களும் அடைவார்கள் அப்படிங்கிறது பரிசுத்தியாக சொல்லப்படுகிறது. இதை ரொம்ப அழகாக சொன்னார். ஈசனும் கமலத்தோடும் இமையவர் யாரும் எந்தை வாசவன் தானும் என்று வந்தனர் மகிழ்ந்து நோக்கி ஆசரு தவத்திற்கு எல்லை அணுகியது ராமர்காய பூசனை விரும்பி என்பார் போதுதி என்று போனார் அப்படின்னு மகன்கள் சொன்னதை இதை பார்க்க. அப்பேற்பட்ட சபரி மோட்சம் ஆகுது. அதுக்கப்புறம் பம்பா நதிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேசமாக இருக்குது. அந்த பம்பா நதியில் போய் இவன் ராமன் கொஞ்சம் ஏகாரமாக உட்காந்துட்டு மேற்கொண்டு ரம்யமான அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் அங்கே வந்து ரொம்ப திருப்தியோடு பேசலாம். இது வரைக்கும் நாம் நடந்து வந்து ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குதா. எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் தீர்த்தம் வாழ்கிட்டே வந்துட்டோம். கடைசியாக அந்த பம்பா நதிக்கு வந்திருக்கோம். நம்ம சரவங்க சுதீஸ்வரி வாழலாம் தரிசனம் பண்ணோம், அவஸ்தையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டோம். இப்போது ஏதோ நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கோலாகலம் நடந்துருக்கு. ஆனால் நம்ம ஜடாயு சொன்னதே எனக்கு ஒரு நம்பிக்கையும் வருது. இந்த முகூர்த்தத்தில் எடுத்துருக்கிறதுனால அது நிச்சயமாக சீத கிடைக்காத ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே இப்போ சபரியுடைய மோட்சம் பேர்பட்ட தபஸ்வினி இவ்வளோ நாம் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம மேலே போய் நாம் வந்து சுக்ரீவன் அவன் காட்டின பிரபந்தம் சொன்னாங்க. அந்த இடத்துல சுக்ரீவனை பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த பிரபாதத்தை நீராடிட்டு கொஞ்சம் அனுஷ்டானெல்லாம் வந்து மேற்கொண்டு போவோம் அப்படின்னா இதோட வந்து ஆரண்ய காண்டம் முடியும். நாளைக்கு கிருஷ்ணா காண்டம். கிருஷ்ணந்தில் போய் இவன் எப்படி சுக்ரீவனை சந்திக்கிறான், சுக்ரீவனுக்கு எப்படி வாலியை சம்பளித்து எப்படி அவனுடைய தேசத்தை வாங்கி கொடுக்க போகிறான். அதுக்கப்புறம் சுக்ரீவனுடைய ஒத்தாசையினால அவனுக்கு வந்து எப்படி இலங்கை போகிறதுக்கு எப்படி வெயிட் பண்ணி கொடுக்க போகிறான். இவனுக்கு வந்து ஒத்தாசையாக மாணவர்கள் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை நாளைக்கு பார்க்குறோம். கிருஷ்ணா காலத்தில் நாளைக்கு சரியாக ஆரம்பிக்கிறேன். மங்களம் கோசேந்திராய பணியை குணாத்தையே சக்கரவர்த்தி சர்வோமாய மங்களம் கவிதாக்கிய சிம்மாய கல்யாண என்னதே வெங்கடேஷாய வேதாந்த